ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துக்கான புவியியல் பகுதியில இருக்கக்கூடிய மேப் பார்க்க போறோம். ஸோ இந்த மேப் பகுதியானது ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்கக்கூடிய வகையில நம்ம சொல்ல போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்லைட் ஷோ. ஸோ நமக்கு புவியியல்ல நிறைய பகுதி இருக்கு. இந்த நிறைய பகுதியும் பார்க்கணுமானா அவ்வளவும் தேவையில்லை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். ஒரு பகுதியா பார்க்கலாம். இந்த ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வளைகுடாக்கள். வளைகுடாக்கள்னா உங்களுக்கு 3 பக்கம் நிலத்தாலையும், ஒரு பக்கம் நீராலையும் சூழப்பட்டுள்ள ஒரு பகுதி. 3 பக்கம் நிலம் வளைந்த ஒரு பகுதியா இருக்கும். அது வளைகுடா உங்களுக்கு. முதல் வளைகுடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கட்ச் வளைகுடா. இது என்ன வளைகுடா? கட்ச் வளைகுடா. குஜராத் பகுதியில் இருக்குதுங்க. 3 வளைகுடா தான் இருக்குது. நமக்கு இது கட்ச் வளைகுடா. 2வது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது என்ன வளைகுடா சொல்லுங்க? காம்பே வளைகுடா. செகண்ட் ஒன்னு காம்பே வளைகுடா. 3வது ஜூம் பண்ணுங்க. நீங்க தான் பண்ணீங்க. இது கீழே மறைக்குது. இது மறைக்கணும். இது எடுக்கணுமா? இப்போ நம்ம ஸ்லைட் ஷோவா கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா இது அடுத்த பக்கத்துல இருந்து பார்க்கலாம். இப்போ வளைகுடாக்கள் 3 பக்கம் இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணும்போது முதல்ல கட்ச் வளைகுடா, குஜராத்தில் இருக்கக்கூடியது கட்ச் வளைகுடா. 2வது காம்பே வளைகுடா, குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய காம்பே வளைகுடா. 3வது மன்னார் வளைகுடா, நம்ம தமிழ்நாட்டு பகுதியில இருக்கக்கூடியது மன்னார் வளைகுடா. நம்ம இந்தியா, தமிழ்நாடு, இந்த பக்கம் இலங்கை இருக்கும். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில இங்க நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. அந்த பாக் ஸ்ட்ரெயிட்ல பாக் நீர்ச்சந்தில் இதை குறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க தேவையில்ல. இந்த பகுதி கீழே இருக்கக்கூடிய பகுதி. இன்னும் கீழே இறங்கி போயிட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு பெருங்கடலா மாறிடும். சரிங்களா? அது மாதிரி பண்ணாம பாத்துங்க. ஸோ இந்த 3 வளைகுடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு மதிப்பெண் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து கட்ச் வளைகுடா, 2வது காம்பே வளைகுடா, 3வது மன்னார் வளைகுடா. சரிங்களா? அடுத்து 2வது தீவுகள். தீவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு 2 தீவு கூட்டங்கள் தான் இருக்கு. ஒண்ணு வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். இந்த மேல் பகுதி, இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது உங்களுக்கு அந்தமான், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது நிக்கோபார் தீவுகள். இப்ப அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடா கடல்ல இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரபிக்கடல்ல இந்த பக்கம், இந்த புள்ளி புள்ளியா கேரளா பக்கமா இருக்கு பாத்தீங்களா? இந்த புள்ளி புள்ளியா இருக்கக்கூடியது இது லட்சத்தீவுகள். சரிங்களா? சோ நம்ம இந்தியாவுக்கான தீவு கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தீவு கூட்டங்கள். ஒண்ணு அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், இன்னொன்னு லட்சத்தீவுகள். சரிங்களா? இந்த 5 பகுதியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒண்ணு வளைகுடாக்கள் இருந்து வரலாம், இல்லைன்னா தீவுகள்ல இருந்து வரலாம். கட்டாயம் ஒரு மதிப்பெண் வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? 2வது நாம பார்க்க போறது பீடபூமிகள். பீடபூமின்னா என்னது? மலை மாதிரி உயரமா இருக்கும். சமவெளியில இருந்து உயரமான நிலப்பகுதியா இருக்கும். மேல் பகுதி தட்டையா இருக்கும். ஆனா தட்டை இல்லாம கூம்பா இருந்துச்சுன்னா அது மலைன்னு கருதப்படும். ஆனா தட்டையா இருக்கிறதால நமக்கு அது பீடபூமி பகுதியா இருக்குது. சரிங்களா? பீடபூமியில நமக்கு நிறைய பீடபூமி இருக்கு. இப்ப நான் ஒண்ணு கிளிக் பண்றேன். அது என்ன பீடபூமி சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன பீடபூமி? தக்கான பீடபூமி. வெரி குட். அழகா சொன்னீங்க. இது நமக்கு தக்கான பீடபூமி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பீடபூமி என்ன பீடபூமினா தக்கான பீடபூமி. ஒண்ணும் இல்ல, தென்னிந்தியாவுல தலைகீழ ஒரு முக்கோணம் போட்டு நீங்க போட்டீங்கன்னா போதும். இது தக்கான பீடபூமி. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. 2வது இது சொல்லுங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த உத்தரப்பிரதேசம் 5 மாநிலங்கள் கவர் ஆகக்கூடிய இடத்துல இந்த மாளவ பீடபூமி இருக்குங்க. இந்த பீடபூமி இருக்கும். இது என்ன பீடபூமி? மாளவ பீடபூமி. சரிங்களா? அடுத்தது இது சொல்லுங்க பார்க்கலாம்.
இது வந்து உங்களுக்கு இதுவும் அதே போலதான். ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இப்படி மத்திய பிரதேசம் இது எல்லாம் கவர் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பீடபூமி இந்தியாவில் இருக்குது. இந்த பீடபூமிக்கு பேரு சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமினா நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்? கனிம வளங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இந்தியாவில அதிக கனிம வளங்கள் உள்ள ஒரு பீடபூமி என்ன அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. கட்டாயம் இந்த 3ல ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி. சரிங்களா? இதை தாண்டி ஒண்ணு வரும்னா நம்ம இந்த கர்சர் வச்சிருக்கோம் பாருங்க, இந்த ஏரியாவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில லடாக் பீடபூமி அப்படிங்கக்கூடிய ஒரு பீடபூமி கேட்கலாம். ஓகேவா? மேக்சிமம் அடிக்கடி கேட்கக்கூடியது தக்கான பீடபூமி 1, மாளவ பீடபூமி 2, சோட்டா நாக்பூர் பீடபூமி 3. இது மேலெல்லாம் ஏத்தி இந்த பகுதியெல்லாம் குறிக்கூடாது. இது வந்து கங்கை சமவெளி பகுதி. அதனால இந்த ஓரமும் குறிக்கூடாது. இந்த ஓரம் பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. சரிங்களா? இந்த 3ல ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏரிகள். ஏரிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5, 6 ஏரிகள் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏரிகள் பெரும்பாலும் நமக்கு மேப்ல அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய பகுதி இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஏரிகள் ஒரு 3, 4 இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில ஓரமா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ஏரிகள் இருக்கு. இதுதான் கிழக்கு கடற்கரை பகுதி, வங்காள விரிகுடா ஓரமா. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த பள்ளம் பார்த்து நல்லா தெரிஞ்சுங்க. இது மேற்கு வங்காளம், இங்க அப்படியே கீழே வளைவு பகுதியா இருக்கு. அதுல ஒரு சின்ன வளைவா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடியது சிலிக்கா ஏரி. இது என்ன பகுதி? சிலிக்கா ஏரி. இப்ப இந்த கேள்வியை வந்து சில டைம் நம்மள வந்து ட்விஸ்ட் பண்றதுக்காக எப்படி கேட்பாங்கன்னா, சிலிக்கா ஏரின்னு நேரா கேட்கலாம். இல்ல அப்படின்னா, ஒடிசாவில் உள்ள மிக முக்கியமான ஏரி எது? அப்படின்னு கேட்டா நம்ம போடலாம். இப்ப நம்ம போடலாம் தானே அது? அந்த வளைந்த பகுதிக்கு அந்த வட்டம் நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வட்டம் போடணும். புள்ளிலாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப பெருசா மூழ்கி விட்டுற வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது என்னதுங்க? சிலிக்கா ஏரி. அடுத்து 2வது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. ஆந்திர பிரதேஷ்ல ஒரு W மாதிரி தெரியுது பாருங்க. இந்த W மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில மேல இருக்கக்கூடிய பகுதி இந்த கர்சர் இருக்கு பாருங்க. இது இங்க வந்து உங்களுக்கு 2வது அடுத்த ஒரு ஏரி இருக்குது. என்ன ஏரி இருக்குன்னா கொல்லேறு ஏரி. என்ன ஏரி? கொல்லேறு ஏரி. இப்ப இதுக்கும் இந்த மேல நம்ம பார்த்த சிலிக்கா ஏரிக்கும் இந்த கொல்லேறு ஏரியிலயும் நம்ம ஒரு வித்தியாசம் நம்ம லைட்டா நல்லா பார்த்தா தெரியும். இது பாருங்க பாதி கரையில பாதி உள்ள இருக்கும். கடலோரம் இருக்கக்கூடிய ஏரி. ஆனா இது பாருங்க இந்த ரவுண்டு உள்ள போட்டிருப்பேன். நிறைய பிள்ளைங்க இந்த இடத்துல போடுறீங்க. மேல இந்த சிலிக்கா ஏரி போட்ட அதே வளைவுலயே போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. சரிங்களா? இந்த வளைவு இது வந்து உள்நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. இது கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஏரி கிடையாது. இது உள்நாட்டுல இருக்கக்கூடிய ஏரி. ஓகேவா? கொல்லேறு லேக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லப் போனா. அடுத்தது பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். இதுவரைக்கும் தமிழ்நாடு, இங்க ஆந்திர பிரதேசத்தோடது. இந்த இடத்துல ஒரு வளைவு, இங்க ஒரு வளைவு தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? இந்த வளைவு பகுதியில தான் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஏரி இருக்கு. என்ன ஏரி அப்படின்னா, புலிகட் ஏரி, புலிகட் லேக் அப்படின்னு இங்கிலீஷ்ல குடுப்பாங்க. சில நேரத்துல இத என்ன பண்ணுவாங்கன்னா, பழவேற்காடு ஏரி அப்படின்னு கேட்கறாங்க. இது என்னன்னு சொல்றாங்க? பழவேற்காடு ஏரி. இங்கிலீஷ்ல புலிகட் லேக்ன்னு குடுப்பாங்க. தமிழ்ல பழவேற்காடு ஏரி. இந்த 3 ஏரி மிக முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்களேன். இந்த மேற்கு கடற்கரையில மிக முக்கியமான ஒரே ஒரு ஏரி எது அப்படின்னா, வேம்பநாடு ஏரி. கேரளால இருக்கக்கூடியது. இங்க பாருங்க இந்த மூக்கு மாரி இருக்கு பாருங்களேன். நாகப்பட்டினம். அதுக்கு நேரா உங்களுக்கு மேப்ல இந்த வளைவு இருக்காது. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மேப்ல இந்த இடத்துல வளைவு இருக்காது. நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கடையில வாங்கி போடக்கூடிய மேப்ல நீங்க இந்த ப்ளூ கலர்லாம் கடல்ல இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேப்ல இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல நீங்க வேம்பநாடு ஏரின்னு குறிச்சிடலாம். ஆனா உங்களுக்கு பப்ளிக் வரக்கூடிய மேப்ல இந்த இடம் அப்படி நேரா கோடு மட்டும் தான் இருக்கும். அப்புறம் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த பக்கம் பாருங்க தமிழ்நாட்டுல இந்த வேதாரண்யம் இந்த மூக்குமா இருக்கு பாருங்க. இதுக்கு நேரா இந்த பக்கம் ஒரு வட்டம் போட்டா போதும். அந்த வட்டம் தான் எதுங்க? உங்களுக்கு வேம்பநாடு ஏரி. சரியா? அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு ராஜஸ்தான்ல இங்க பாருங்க நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்க. அங்க இருந்து இதுக்கு நேரா இது 2ம் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. இந்த ஏரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ஏரி, சாம்பார் லேக். ஓகேவா? இதுக்கு அப்படிதான் இன்னொரு பேர் இருக்கு. புஷ்கார் லேக் அப்படின்னு கூட கேட்பாங்க. சாம்பார் லேக்னு சாம்பார் ஏரி அல்லது புஷ்கார் ஏரி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு உப்பு ஏரி. இந்த ராஜஸ்தான் சமவெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி சாம்பார் ஏரி அல்லது சாம்பார் லேக், புஷ்கார் ஏரி அல்லது புஷ்கார் லேக்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில இந்த ஸ்ரீநகர்
பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரி கரெக்டா எங்க போடணும்னா இந்த வளைவு இருக்கு பாருங்களேன். இதுக்கு பக்கமாவே இந்த ஏரியாவுக்குள்ளேயே போடணும் நீங்க. இது என்ன ஏரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலர் லேக், உலர் லேக், உலர் ஏரி. சரிங்களா? அப்ப இந்த பீடபூமி பகுதியில 3 பீடபூமியும், ஏரிகள் அப்படிங்கக்கூடிய பகுதியில இந்த கிழக்கு கடற்கரையில 3 ஏரியும், மேற்கு கடற்கரையில 1 ஏரியும், உள்நாட்டுல ராஜஸ்தான் மாநிலத்துல 1 ஏரியும், இங்க ஜம்மு காஷ்மீர்ல 1 ஏரியும். இத நீங்க பாத்தீங்கன்னா, இதுல இருந்து கட்டாயமா 1 மதிப்பெண் வருது. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடற்கரைகள். ஓகேவா? கடற்கரைகள் அப்படின்னா என்னன்னா, நிலமும், கடலும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கடற்கரைகள். இந்த கோடு மாரி தெரியுது பாத்தீங்களா? இது நம்ம கோடுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அ நம்ம மேப்ல அப்படியே கோடு மாரி தெரியுது. இதுதான் வந்து கடற்கரைகள். ஓகேவா? அந்த கடற்கரைகளுக்கு ஒரு ஊர்லயும், ஒரு பகுதியிலயும் ஒரு பேர்ல அழைக்கிறாங்க. அத பாத்தீங்கன்னா, இந்த கடற்கரைகள் நம்ம எங்க ஷேர் பண்ணா, நெறைய பிள்ளைங்க இப்படி வெளியில இந்த கோட்டுக்கு வெளியில ஷேர் பண்றாங்க, இல்ல உள்ள ஷேர் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா? இந்த கரைய நல்லா ஷேட் பண்ணணும். ஓகேவா? இப்படி நல்லா டார்க்கா இந்த இடத்துல கிருஷ்ணா ஆறு இங்க இருக்கு. கிருஷ்ணா ஆற்றுக்கும் தெற்கும் மகாநதி ஆறு இங்க இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க? வட சர்க்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது கிழக்கு கடற்கரையில வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது வட சர்க்கார். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணா ஆறுங்க இருக்கு. கிருஷ்ணா ஆறுல இருந்து இந்த பகுதி இந்த மூக்கு வரைக்கும் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் உள்ள ஒரு கடற்கரை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சோழமண்டல கடற்கரை. என்ன கடற்கரை? சோழமண்டல கடற்கரை. கொரமண்டல் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இது நார்தர்ன் சர்க்கார் அப்படின்னும், இது சோழ கொரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிழக்கு கடற்கரையில 2 கடற்கரை இருக்கு. ஒண்ணு வட சர்க்கார், இன்னொன்னு சோழமண்டல கடற்கரை. அது போல மேற்கு கடற்கரையில ஒரு 3, 4 கடற்கரைகள் இருக்கு. அதுல 2 தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும். இப்ப நான் ஷேர் பண்றேன் பாருங்க. நான் ஷேர் பண்ற இந்த பகுதி கேரளா. கேரளாவுல இருக்கக்கூடியதுனாவே நம்ம கேரளானாவே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருவது மலபார் கடற்கரை. எது வரைக்கும் சார் நான் இத ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ப்ளூ கலர்ல ஷேர் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சென்னை இங்க போடுவோமா இல்லையா? அதுக்கு நேரா இது வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் ஷேர் பண்ணா போதும். சிலர் இது வரைக்கும் இழுத்துட்டு போறாங்க. அவ்வளவு தூரம் தேவையில்ல. ஓகேவா? மலபார் கடற்கரை. அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க. இது வந்து கடல்ல கொஞ்சம் வெளிய எடிட் பண்ணும்போது இது தவறா எடிட் ஆயிடுச்சு. இந்த வளைவு இருக்கு பாருங்க. டையூ. இதுக்கு நேரா இந்த கரையில இருந்து இப்படி ஷேர் பண்ணிட்டு இது வரைக்கும் வந்தீங்கன்னா, கோவா வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கண கடற்கரை. கொங்கண கடற்கரை. கொங்கன் கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 4 கடற்கரையில கட்டாயம் உங்களுக்கு 1 மதிப்பெண் வரும். ரொம்ப ஈஸியா இருக்கு தானே? கிழக்கு கடற்கரையில வட சர்க்காரும், சோழமண்டல கடற்கரையும், மேற்கு கடற்கரையில மலபார் கடற்கரை மற்றும் கொங்கண கடற்கரை இருக்குது. இந்த கேப் என்ன சார் அப்படின்னு கேட்டா, கன்னட கடற்கரை, கனரா கனரா கோஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இத மேக்ஸிமம் இதுவரைக்கும் கேட்கல. ஒருவேளை கேட்டாலும் நீங்க போட்டுடலாம். மீதி ரிமைனிங் பார்ட் பாத்தீங்கன்னா, குஜராத் கடற்கரை. இந்தியாவிலே ரொம்ப நீளமான ஒரு கடற்கரை குஜராத் கடற்கரை. இது இதுவரைக்கும் கேட்டதில்ல. சோ அதனால இந்த 4ம் போதுங்க. சரியா? அடுத்தது தனிப்பகுதிகள். தனிப்பகுதிகள்னா என்ன சார்? அப்படின்னு ஒண்ணு இருக்கா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வளைகுடாக்கள் மட்டும் பார்த்தோம். தீவுகள்னா தீவுகள் மட்டும் பார்த்தோம். அடுத்தது ஏரிகள்னா ஏரிகள் மட்டும் பார்த்தோம். பீடபூமினா பீடபூமி மட்டும் பார்த்தோம். கடற்கரைகள்னா கடற்கரை மட்டும் பார்த்தோம். இப்ப அது மாரி குரூப்பா இல்லாம தனித்தனியா இருக்கக்கூடிய பகுதி. வேற வேறையா இருக்கும். பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடம் பாருங்களேன். இந்த ஜம்மு காஷ்மீர்ல இந்த உயரமா இருக்கக்கூடிய பகுதி. இப்படி ஷேர் பண்றேன் பாருங்க. இப்படி ஷேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பாமீர் முடிச்சு இருக்குது. என்ன இருக்கு? பாமீர் முடிச்சு இருக்கு. பாமீர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமயமலை பகுதி, இங்க பாருங்க, இங்க இருந்து இமயமலைகளும், இந்த பக்கம் இந்து குஷ் மலைகளும், சுலைமான் மலைகளும், மத்திய ஆசியால இருந்து வரக்கூடிய எல்லா மலையும் இந்த இடத்துல பாமீர்ங்கிற இடத்துல ஒண்ணா சேர்ந்து ஒரு முடிச்சு மாதிரி தெரியறதால அது பாமீர் முடிச்சுன்னு சொல்றாங்க. ஆல் த மவுண்டன்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர். இட்ஸ் லுக் as like a knot. That's why it's called as the Bamir knot. ஓகேவா? அடுத்தது 2வது பாருங்க. இந்த இடம் பாருங்க. இந்த ராஜஸ்தான். நம்ம ராஜஸ்தான் சமவெளியில ஒரு ஏரி போட்டோம் பாருங்க. சாம்பார் ஏரின்னு இந்த கர்சர் வைக்கிற இடத்துல போட்டோம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஃபுல்லா வந்து நம்ம ஷேர் பண்ணி இந்த கோடு போட்டுருக்கோம் பாத்தீங்களா? இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு தார் டெசர்ட், தார் பாலைவனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே பாலைவனம் தார் பாலைவனம். சரிங்களா? இது 2 பகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னா, குஜராத்ல பாருங்க. கீழ இந்த பகுதி ஒண்ணு இருக்கு. நடுவுல ஒரு கேப், மேல ஒரு பகுதி இருக்கு பாருங்க. இந்த மேல இருக்கக்கூடிய பகுதியில பாதி இப்படி ஷேர் பண்ணும். இந்த கோட்டுக்கு வெளியில போய் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க பாருங்க. நம்ம கோட்டுக்கு உள்ளதான் ஷேர் பண்ணியிருக்கிறோம்.
இந்த பகுதி கீழே பாதி என்ன சார்னா இதை விட்டுணும். இது வந்து கடற்கரை பகுதி, இது உள்நாட்டு பகுதி. இந்த உள்நாட்டு பகுதி என்ன சார் அப்படின்னா ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா? இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் நான் ஏற்கனவே கட்சி வளைகுடா போட்டிருக்கேன் சார் அப்படின்னு கேட்கலாம். அது வேற, இது ரான் ஆஃப் கட்சி வேற. சரிங்களா? அது வளைகுடா. நான் இப்ப கர்சர் வைக்கிறேன் பாருங்க, இந்த உள்பகுதி தான் அது நீங்க கட்சி வளைகுடான்னு போட்டிருப்பீங்க. ஆனா இது வந்து இந்த சதுப்பு நிலப்பகுதி ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா? இது நிலப்பகுதி. இப்ப இதுல 3 பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு மன்னார் வளைகுடான்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா அந்த மூக்கு மாதிரி இது பாருங்க, நேர கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா பாக் நீர்ச்சந்தி, பாக் ஸ்ட்ரைட். ஓகேவா? பாக் ஸ்ட்ரைட் செப்பரேட்டட் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா நம்ம படிச்சிருப்போம். பாக் நீர்ச்சந்தியும் மன்னார் வளைகுடா என்ன பண்ணுதுங்க, இந்தியால இருந்து இலங்கையை பிரிக்குதுன்னு பார்த்திருப்போம். சில பிள்ளைங்க இதுல பாத்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி போடுற இடத்துல மன்னார் வளைகுடாவையும், மன்னார் வளைகுடா போடுற இடத்துல பாக் நீர்ச்சந்தி போடுறீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, கீழே மன்னார் வளைகுடா, கீழே மன்னார் வளைகுடா, மேல இருக்கக்கூடிய பகுதி பாக் நீர்ச்சந்தி. இப்ப இலங்கை பாத்தீங்கன்னா ஒரு வெத்தலை மாதிரி இருக்கும். இப்ப வெத்தலைக்கு மேல பாக்கு, மேலன்னா நடுவுல வச்சிடக்கூடாது, அங்க மேல இருக்கக்கூடிய பகுதி பாக் நீர்ச்சந்தி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த பகுதி மேற்கு வங்காளம். இந்த ஏரியாவுல பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இந்த கர்சர் வச்சு மூவ் பண்ற இடம் இப்படி நம்ம ஷேர் பண்றோம். இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா சுந்தரவனம். இதே மாதிரி கட்டமா இந்த பக்கமும் இருக்கு, அங்க போடக்கூடாது. சரிங்களா? இது உங்களுக்கு என்ன பகுதி? சுந்தரவனம், மாங்குரோவ் காடுகள். மாங்குரோவ் காடுகள்னு கேட்டாலும் இந்த இடம் போடலாம், சுந்தரவனம்னு கேட்டாலும் இந்த இடம் போடலாம். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த பகுதி கங்கை சமவெளி பகுதி. இந்த பச்சையா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷேர் பண்ணிக்கக்கூடிய பகுதி உங்களுக்கு கங்கை சமவெளி பகுதி. இப்ப இத வச்சே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4, 5 மார்க் உங்களுக்கு இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கங்கை ஆறு இது மேல வருது, அதை போடலாம். கங்கை சமவெளி வருது, அதை போடலாம். அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்னதுங்க, இந்த கோதுமை விளையக்கூடிய பகுதி இந்த இடத்துல இருக்கு, அதை போடலாம். கரும்பு விளையக்கூடிய பகுதி அதை போடலாம். 4, 5 பகுதி இந்த ஒரு ஏரியால நீங்க ஷேர் பண்ணாவே மேக்சிமம் உங்களுக்கு கவர் ஆயிடும். கொஞ்சம் அக்யூரேட்டா போடணும். சோ ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன். ஓகேவா? இந்த 6 பகுதியிலிருந்து கட்டாயம் ஒண்ணு அடிக்க நம்ம எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஒண்ணு பாமீர் முடிச்சா இருக்கலாம், இல்ல தார் பாலைவனமா இருக்கலாம், இல்ல ரான் ஆஃப் கட்சா இருக்கலாம், இல்ல பாக் நீர்ச்சந்தியா இருக்கலாம், இல்ல சுந்தரவனமா இருக்கலாம், இல்ல கங்கை சமவெளியா இருக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு இதுல ஒரு மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் வந்துரும். சரிங்களா? அடுத்து போகலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிகரங்கள். கண்டிப்பா இதுல ஒரு சிகரம் கட்டாயம் வரும். நிறைய சிகரங்கள் இருக்குது. உலகத்திலே அதிகமான சிகரங்கள், உயரமான சிகரங்கள் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம இந்தியாவுல இமயமலை பகுதியில இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான சிகரம்னா நீங்க சொல்லுவீங்க தானே? எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரம் எங்க சார் இருக்கு அப்படின்னா பாருங்களேன், இந்த இடத்துல. இது நேபாளம். இந்த கர்சர் மூவ் பண்ற இடத்துல கொஞ்சம் பாருங்க, நேபாளம் இருக்கு. இந்த மூலையில இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பள்ளம் மேடு தெரியுது பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு மேடு தெரியுது பாருங்க, நான் அம்புக்குறி போறேன் பாருங்க. அந்த அம்புக்குறியில இருந்து இவ்வளவு உயரம் போட்டீங்கன்னா இது சிக்கிம். இந்த சிக்கிமுக்கு ஈக்குவலா இப்படி போடணும். இந்த சிக்கிமுக்கு மேல நீங்க போடக்கூடாது. இப்படி போட்டீங்கன்னா இதான் எவரெஸ்ட் சிகரம். ஓகேவா? எவரெஸ்ட் சிகரம் உலகத்திலேயே மிக உயரமான ஒரு சிகரம் எவரெஸ்ட் சிகரம். எவ்வளவு உயரம் சார் இருக்குது? எட்டி எட்டி போனா 4/8ல போயிடலாம். 8848 மீட்டர் உயரத்துல இருக்குது. எட்டி எட்டி போனா 4/8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டி எட்டி போனா 4/8ல எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிடலாம். உலகத்துல உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்ல இந்த காரக்கோரம் மலைப்பகுதி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது மாதிரி நம்ம ஷேட் பண்ணணும். இந்த ஷேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா K2 இருக்கு. K2னா என்ன சார்? காரக்கோரம். ஓகேவா? கார கோரம், கார ஒரு கே, கோரம் இன்னொரு கே, 2 கே, K2ன்னு சொல்லலாம். இல்ல இதுக்கு இன்னொரு பேரு காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். காட்வின் ஆஸ்டின். சில நேரத்துல K2 மட்டும் கேக்குறாங்க, காட்வின் ஆஸ்டின் கேட்கலன்னு நினைச்சு கூடாது. சில நேரத்துல காட்வின் ஆஸ்டின் எப்படி கேட்டாலும் இந்த இடம் தான் நமக்கு. இது இந்தியாவுல உயரமான சிகரம். உலகத்துல உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். இந்தியாவுல உயரமான சிகரம் K2 அல்லது காட்வின் ஆஸ்டின். சரியா? அடுத்தது பாருங்க, தென்னிந்தியாவுல உயரமான சிகரம். தென்னிந்தியாவுல உயரமான சிகரம் பாத்தீங்கன்னா இந்த கர்சர் வச்சு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு பாருங்க, இந்த மூக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இதுக்கு நேரா கொஞ்சம் மேல லைட்டா இந்த இடத்துல வித்தியாசம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சென்டர்ல போடுவாங்க. இந்த பகுதி பாருங்க, இந்த பகுதி அகலமா இருக்கு, இந்த பகுதி கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த பகுதி கேரளா இருக்கு. ஓகேவா? இங்க வந்து இது என்ன அப்படின்னா ஆனைமுடி சிகரம். ஆனை மலையில இருக்கக்கூடிய உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம். ஓகேவா?
எவரெஸ்ட் வந்து உலகத்துல உயரமான சிகரம். காட்வின் ஆஸ்டின் இந்தியாவுல உயரமான சிகரம். ஆனைமுடி தென்னிந்தியாவுல உயரமான சிகரம். சரியா? அடுத்தது பாருங்க, அதுக்கு மேல லைட்டா இந்த பள்ளம், இந்த நெத்தி மாதிரி மூக்கு பள்ளம் மாதிரி தெரியும், அதுக்கு நேரா கொஞ்சம் கேப், இந்த பகுதியில அதிகமா இடம் விடணும், இந்த பகுதியில கம்மியாகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டபெட்டா, இது தமிழ்நாட்டுல உயரமான சிகரம். உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவுல உயரமான, உலகத்துல உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அடுத்தது இந்தியாவுல உயரமான சிகரம் கேட்டுள்ளது காட்வின் ஆஸ்டின். தென்னிந்தியாவுல உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம். தமிழ்நாட்டுல உயரமான சிகரம் தொட்டபெட்டா. ஓகேவா? இந்த 4ல திரும்ப திரும்ப ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இந்த பகுதியில நம்ம சிலிக்கா ஏரி போட்டோம் பாத்தீங்களா? சிலிக்கா ஏரி இந்த பள்ளம், அதுக்கு பக்கத்துல ஒரு கேப் விடணும். சிலிக்கா ஏரி பக்கத்துல இது கடற்கரை, இது கடற்கரை சமவெளி. அதுக்கப்புறம் இங்கதான் வந்து உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில வடக்கு பகுதியில உயரமான ஒரு சிகரம் என்ன அப்படின்னா மகேந்திரகிரி சிகரம். உயரமான ஒரு சிகரம் மகேந்திரகிரி சிகரம் ஒடிசாவில் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதியில குஜராத் இருக்கு பாருங்க, அதுக்கு நேரம் மேல நார்த் பகுதியில வடப்பகுதியில உங்களுக்கு ஒரு அம்புக்குறி போடுற கவனமா போடுங்க. இந்த வளைவுக்கு நேராகவும் இந்த வளைவுக்கு நேராகவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு குருஷிகார் சிகரம். குருஷிகார் சிகரம். இந்த வளைவு பகுதி இருக்கு பாத்தீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஆரவள்ளி மலை போடுவீங்களா இல்லையா? அந்த ஆரவள்ளி மலையில தெற்கு பகுதியில இருக்குது இந்த சிகரம். ஓகேவா? இது வரைக்கும் இருக்குது அந்த ஆரவள்ளி மலை. ஆனா இந்த இடத்துல இருக்குது அந்த குருஷிகார் சிகரம். சரிங்களா? இந்த 6 பார்த்துட்டா போதும். இதை தாண்டி வேற ஏதாவது கேட்கணும்னா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த எவரெஸ்ட் சிகரத்துக்கு பக்கத்துல வளைவா இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு சிக்கிம் கட்ட விரல் ஒரு இடுக்குல சிக்கிச்சு அப்படி வச்சீங்கன்னா நீங்க சிக்கிம் உங்களுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சிக்கிம் ஸ்டேட்ல கஞ்சன்ஜங்கா, சிக்கிம் ஸ்டேட்ல என்ன இருக்கு? கஞ்சன்ஜங்கா சிகரம் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறுகள், வெரி வெரி இம்பார்ட்டன்டானது. இதுல இருந்து கண்டிப்பா ஒண்ணு வரும். ஆறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலையில தோன்றி கடற்கரையை நோக்கி போகும். இந்த இடத்துல பாருங்க, வட இந்தியாவில முக்கியமா 4 ஆறுகள் இருக்குது. அதுல அதிமுக்கியமா அடிக்கடி கேட்கக்கூடியது இந்தியாவில நீளமான ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க பாருங்களேன், இதுதான். இங்க இருந்து இப்படி வரும், இந்த ஓரமா இப்படி போட்டு கொஞ்சம் உள்ள இந்த பக்கம் வரும். இது உங்களுக்கு என்ன ஆறு? கங்கை ஆறு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆறுகள் அப்படின்னா இப்படி சிங்கிள் கோட்ல போடணும், பட்டையா அடிக்கூடாது, சிங்கிள் கோட்ல இப்படி வரணும். அடுத்து 2வது பாருங்க, அதனுடைய மிகப்பெரிய துணை ஆறு, கங்கை ஆற்றினுடைய மிகப்பெரிய ஒரு துணை ஆறு எது அப்படின்னு நிறைய துணை ஆறுகள் இருக்குது. அத பெரிய துணை ஆறு அடிக்கடி கேட்கிறாங்க. இது வந்து என்னதுங்க உங்களுக்கு? யமுனை ஆறு. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு, இது என்ன ஆறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு. இந்த இடத்துல மனசாரோவர்ங்கிற ஏரியில தொடங்கி அப்படியே கிழக்கு நோக்கி பாய்ந்து வருது. ஷாங்போ அப்படிங்கிற பேர்ல நீங்க ஷாங்போன்னு போடணும்னா இந்த இடத்துல போடணும். இந்த இடத்துல திஹாங்க்ங்கிற பள்ளத்துல இறங்கி நிறைய பேர் இந்த இடத்துல என்ன தப்பு பண்றீங்கன்னா நேரா இப்படி போடுறீங்க, நான் கர்சர் போடுற வழியில அப்படி போடக்கூடாது. இப்படி அருணாச்சல பிரதேசத்துல இப்படி திரும்பி அஸ்ஸாம் வழியா வந்து இந்த மேகாலயா மாநிலம், இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு எல்மா இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து பங்களாதேஷ்ல நுழைஞ்சிருது. இந்த இடத்துலதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு பிரம்மபுத்திரான்னு போடணும். நீ இந்த இடத்துல பிரம்மபுத்திரான்னு போட்டா தப்பு. திபத்துல அதுக்கு பேரு ஷாங்போ, இந்தியாவில அதுக்கு பேரு பிரம்மபுத்திரா ஆறு. ஓகேவா? 3 ஆறு பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, இந்த பகுதியில பாகிஸ்தான்ல ஓடக்கூடிய ஒரு ஆறு, முக்கியமான ஆறு. இந்த ஆறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து நதி. நம்ம இந்தியாவில நம்ம இமயமலையில தொடங்கி இந்தியா வழியா பாஞ்சி அப்படியே போயிட்டு நமக்கு அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ஒரு ஆறு. இது என்ன ஆறு? இது சிந்து ஆறு, இண்டஸ் ரிவர். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கங்கா ரிவர், யமுனா ரிவர், பிரம்மபுத்திரா ரிவர், இது இண்டஸ் ரிவர். ஓகேவா? வட இந்தியாவில இந்த 4 ஆறு, கண்டிப்பா இந்த 4 ஆறுல இந்த 3 ஆற்றுல இருந்து ஒண்ணு கட்டாயம் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய ஆறுகள், நீங்க இதை வச்சே நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு 5 மார்க்ல எழுதலாம். வட இந்திய ஆறுகள், வற்றாத ஆறுகள்னா கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, சிந்து, இந்த ஆறுலாம் நீ எழுதலாம். அடுத்து தீபகற்ப ஆறுகள், பென்சுலா ஆறுகள்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, கிழக்கு கடற்கரையில வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. இந்த சிலிக்கா ஏரிக்கு மேல இப்படி வளைவா இருக்கு பாருங்க, இங்க வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த ஆறு ஒடிசாவில் இருக்குது. இது மகாநதி ஆறு. என்ன ஆறு இது? மகாநதி ஆறு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த டபிள்யூ மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கொல்லேரு நம்ம போட்டோமா இல்லையா, கொல்லேரு ஏரி, அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆறுகள் போடும்போது இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் முக்கியம். சரிங்களா? அப்ப பாருங்க, இது மாதிரி வரும், இது நீட்டா வரும், வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும்.
இது வந்து என்ன அப்படின்னா கோதாவரி ஆறு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இந்த கீழ் டபிள்யூல இந்த டபிள்யூ மாதிரி இந்த மேல பள்ளத்துல கோதாவரியும் கீழே கிருஷ்ணா ஆறும். இப்படி பாத்தீங்கன்னா துங்கம்பத்ரா ஆறு கிருஷ்ணா இப்படியே துணை ஆறு துங்கம்பத்ரா ஆறு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணா ஆறு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு ஆறு என்ன ஆறு அப்படின்னா இங்க பாருங்க நமக்கு காவேரி ஆறு. இங்க கர்நாடகாவில தொடங்கி தமிழ்நாட்டுல வந்துட்டு சமவெளி பகுதி அடைஞ்சிட்டு என்ன பண்ணுதுங்க இப்படி இந்த மூக்கு மாதிரி இருக்கிற இடத்துல நடுவுல போய் ஜாயிண்ட் ஆகும். இப்படி இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு கூட போடலாம். இது காவேரி ஆறு. சரியா? அடுத்தது இந்த இடத்துல பாருங்க இந்த மூக்கு பெண்ணுடைய இந்த பொண்ணு மாதிரி இருக்கும் தமிழ்நாடு. பொண்ணுடைய நெத்தி மூக்கு வாய் வாயில வைகை வாயில வைகை வைகை. ஓகேவா? வைகை ஆறு அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இப்ப இதெல்லாம் தென்னிந்தியாவுல கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். அடுத்தது முக்கியமான ஆறு பாத்தீங்கன்னா குஜராத்ல பாருங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கா அந்த பள்ளத்துக்கு நேரா அப்படி இழுத்து கொஞ்சம் நீட்டா அப்படி விடணும். இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நர்மதை ஆறு. என்ன ஆறு? நர்மதை ஆறு. இது மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கக்கூடிய ஆறு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கேப்பு அந்த கேப்புக்கு அப்புறம் இந்த இடம் பாருங்க இது வந்து உங்களுக்கு தபதி ஆறு. இது தபதி ஆறு. அப்ப இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. இது உங்களுக்கு ஒரு 2 மார்க் கூட வருது தானே இல்லையா? மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை தபதின்னு போட்டா உங்களுக்கு 1 மார்க். உங்களுக்கு சபர்மதி மாகி நர்மதை தபதி 4 இருக்கு. இந்த 4ல முக்கியமானது இந்த 2. நீங்க இதை எழுதினா உங்களுக்கு 1 மார்க் வந்துடும். சரியா? கட்டாயம் இந்த ஆறுகள்ல உங்களுக்கு 1 மதிப்பெண் உண்டு. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது மலைகள். இந்த மலைகள்ல ஒரு மார்க் கட்டாயம் கேட்பாங்க. இந்த மலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு இருந்து நம்ம ஆறுகள் எப்படி வடக்கு இருந்து பார்த்தோமோ அது மாதிரி வடக்கு இருந்து நம்ம தொடங்கலாம். இந்த பகுதியில பாருங்களேன் நம்ம K2 சிகரம் போட்டோம் பாருங்க. இதுதான் மலைகள் போடும்போது இப்படி பட்டையா போடணும். ஓகேவா? இப்படி கிராஸா பட்டையா போடணும். வெளியில போய் போட்டுறக்கூடாது. நம்ம கோட்டை தாண்டி இந்த எல்லையை தாண்டி தானே போடக்கூடாது. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா காரக்கோரம் ஆறு. சாரி பண்ணிக்கணும். காரக்கோரம் மலைத்தொடர். ஓகே அங்க புள்ளி இல்ல. காரக்கோரம் மலைத்தொடர். இந்த காரக்கோரம் மலைத்தொடர்ல உயரமான சிகரம் தான் K2 அல்லது காட்வின் ஆசின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே பக்கத்துல தள்ளி பாத்தீங்கன்னா இது என்ன மலைத்தொடருங்க? உங்களுக்கு எஸ் லடாக் மலைத்தொடர். வெரி குட். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகணும். இது என்ன மலைத்தொடர் அப்படின்னா சாஸ்கர். சாஸ்கர்னு சொல்லலாம் இல்ல ஜாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 3ம் பேரலா இருக்கும். கிழக்கு தென்கிழக்கு நோக்கி சரிவா உங்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திபத்துல ஒரு மலைத்தொடர் இருக்குது. என்ன மலைத்தொடர் இது அப்படின்னா கைலாஷ் மலைத்தொடர். என்ன மலைத்தொடர்? கைலாஷ் மலைத்தொடர். இது 4ம் சேர்ந்து மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க இது அடிக்கடி கேக்குறாங்க. இது இங்க இருந்து வரணும். ஜம்மு காஷ்மீர் பகுதியில இருந்து வரணும். இது வரைக்கும் இந்த அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வரணும். அப்படி நீட்டா வரும். இந்த மலை என்ன மலைங்க? இமய மலைத்தொடர். ஹிமாலயாஸ் இமய மலைகள்னு சொல்லலாம். இமய மலைத்தொடர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் 4 மவுண்டைன் போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு போடணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலயே பட்டை அடிச்சு ஒரே மவுண்டைனா நிரப்பக்கூடாது. எவ்வளவு கேப் விட்டு போட்டிருப்பாரு அதை மீறி இங்க ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப் எதுக்குன்னா உங்களுக்கு சிவாலிக் மலைத்தொடர் வருது. சிவாலிக் மலைத்தொடர். இந்த 6 மலைத்தொடர் வந்து கட்டாயம் ஒரு மலைத்தொடர் வந்துருது. அதை விட மிக முக்கியமானது இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்களேன் ராஜஸ்தான் பகுதியில் குஜராத்ல இருந்து தொடங்கி ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா டெல்லி வரைக்கும் நீண்டு போகுது. இது பாருங்க இப்படி கிராஸா போகுது. தென் மேற்குல தொடங்கி வடகிழக்கா இப்படி போகுது. நேரா போனா வடக்கு. இப்படி இப்படி நேரா வந்தா சாரி நேரா போனா வடக்கு. இப்படி இந்த பக்கம் நேரா வந்தா கிழக்கு. ஆனா இது வடகிழக்கு திசையை நோக்கி இது போகுது. என்ன மலை இது? ராஜஸ்தான்ல ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவுல மிக பழமையான ஒரு மடிப்பு மலை. அடிக்கடி கேக்குறாங்க இது. சரியா? அடுத்து பாருங்க இந்த வளைவு இருக்கு பாருங்க. இந்த குஜராத்துடைய இந்த வளைவு நம்ம காம்பிய வளைகுடா போட்டோமா இல்லையா? அந்த வளைவுல இப்படி நீட்டா நம்ம நர்மதை ஆறுக்கு மேல வடக்கு பகுதியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா விந்திய மலைத்தொடர். ஓகேவா? அப்புறம் நடுவுல ஒரு சின்ன கேப். அந்த கேப் இந்த பள்ளத்துல இருந்து இப்படி வரும். இது நர்மதை ஆறு. அந்த கேப் விட்டா இன்னொரு மலை வருது. அந்த மலை என்ன அப்படின்னா உங்களுக்கு சாத்புரா மலைத்தொடர். இந்திய மலைத்தொடர் சாத்புரா மலைத்தொடர். ஓகேவா? எப்படி நர்மதையும் தபதியும் பேரலா வந்துச்சோ அதே மாதிரி விந்திய மலைத்தொடர்களும் சாத்புரா மலைத்தொடரும்
பேரலா இருக்கும், சமமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பகுதி பாருங்க, மேற்கு கடற்கரை ஓரமா இப்படி நேரா தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு மலைத்தொடர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தபதி ஆறு. இந்த இடத்துல நம்ம தபதி ஆறு போடும். தபதி ஆற்றுக்கு தெற்கு இருந்து உங்களுக்கு தொடங்கி இப்படி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மலைத்தொடர் வருதுங்க. என்ன மலைத்தொடர்? மேற்கு தொடர்ச்சி மலைகள் வருது. இங்கிலீஷ்ல வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேப் விட்டுருக்கேன் பாருங்க. இந்த கேப் எதுக்குன்னா, இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மேற்கு பக்கமா மேற்கு கடற்கரை சமவெளி. இந்த கோடு கடற்கரை, இந்த வெள்ளை பகுதி கடற்கரை சமவெளி, அதுக்கப்புறம் இது மேற்கு தொடர்ச்சி மலைகள். அப்புறம் கிழக்கு பகுதியில அதே போல ஒரு கேப் விட்டு பாத்தீங்கன்னா, இது என்னதுங்க? கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த இடத்துல வந்து இந்த நீலகிரிங்கிற இடத்துல ஜாயிண்ட் ஆகுது ஊட்டியில. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் எங்க வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க? நீலகிரி பகுதியில ஜாயிண்ட் ஆகுது. போத் வெஸ்டர்ன் காட் அண்ட் ஈஸ்டர்ன் காட் ஜாயின் டுகெதர் அட் நீலகிரி. நீலகிரி எந்த மலைத்தொடர்ல இருக்குது? கிழக்கா மேற்கானா? மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் விட்டு போடுங்க. இது வந்து விடுபட்டு காணப்படும். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி தொடர்ச்சியா இருக்காது. பட் என்னால நான் வரையும் போது அது மாதிரி வரலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒன்னா போட்டேன் இப்படி. இது உங்களுக்கு வேறுபடுத்துகள் வரும். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை வேறுபடுத்துகள் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்று காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை தபதி ஆற்றுக்கு தெற்கில் தொடங்கி கன்னியாகுமரி வரை நீண்டு செல்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை மகாநதிக்கு தெற்கில் தொடங்கி நீலகிரியில் முடிவடைகிறது. இப்படி நீங்க சொல்லலாம். ஓகேவா? இப்படி எழுதினா உங்களுக்கு வேறுபடுதல் 2 மார்க் வந்துடும். அது கீழே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஆனைமலை இது. ஓகேவா? ஆனைமுடி இந்த இந்த மலையில தான் ஆனைமுடி சிகரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? கண்டிப்பா இந்த மலைகள் இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். சரிதானே? ஓகே. அடுத்து கடற்கரை சமவெளிகள். கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டே 2 தான். நமக்கு கிழக்கு கடற்கரை சமவெளி ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு மேற்கு கடற்கரை சமவெளி இருக்கு. பாருங்க, இது என்ன சொல்லுங்க? வெரி குட். மேற்கு கடற்கரை சமவெளி என்ன அப்படின்னா வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். இந்த கோடு பாத்தீங்கன்னா இந்த கோடு மாதிரி இருக்கிறது கடற்கரை கோஸ்ட். அந்த கோட்டுக்கு உள்ள இருக்கக்கூடியது சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளிகள். ஏன் சார் இது வரைக்கும் தான் இருக்கான்னு கேட்கலாம். இல்ல, இது வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் நீங்க போடலாம். ஓகேவா? மெலிசா இப்படி நேரவா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, இது மேற்கு கடற்கரை சமவெளி, வெஸ்ட் கோஸ்டல் பிளைன். இந்த பகுதி பாருங்க, கிழக்கு கடற்கரை சமவெளி. இந்த இடத்துல கொஞ்சம் மாறி வந்துருச்சு. நீங்க இப்படி கடல் பகுதியில வந்துருச்சு. இது வரையும் போது எனக்கு டிஃபிகல்டிஸா இருந்தால நான் இப்படி போட்டேன். நீங்க இப்படி போடாதீங்க. இந்த கோட்டுக்கு இந்த கரைக்கு உள்ளதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த கேப்பா இருக்கக்கூடிய இருந்தா நீங்க போடணும். இது வரைக்கும் போடக்கூடாது. இப்படி கன்னியாகுமரி வரைக்கும் போடலாம். இங்க இருந்து இந்த பகுதியில சுந்தரவனம் பகுதி வரைக்கும் போடலாம். இது கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகள். புரிஞ்சுதா? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு மார்க் வந்துடும். சரியா? அடுத்தது இங்க பாருங்களேன், இது என்ன சொல்லுங்க? தெற்கு பகுதியிலிருந்து உங்களுக்கு மேற்கு பகுதியா வரக்கூடிய காற்று, இது தென்மேற்கு பருவக்காற்று. சரிங்களா? இது என்ன பருவக்காற்று வீசும் திசை? தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை. இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, தெற்கு இருந்து பாருங்க 2 கிளையா போகுது. 2 கிளை, இதுல 2 இல்ல. இது ஒண்ணு, இது ஒண்ணு. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா கிளை. சார் 2 அம்புக்குறி போடுறீங்களா? அப்படிதான் போடணுமா சார்? இல்ல 1 நாங்க போடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு அம்புக்குறி கூட போட்டுக்கலாம். இந்த இப்படி ஒன்னாவே இப்படி போட்டுக்கலாம். அம்புக்குறி விட்டு விட்டு போடுங்க. அதே போல இந்த பக்கம் அரபிக்கடல் பகுதியிலும் ஒண்ணா போட்டுக்கலாம். இல்ல 2 நான் போட்டிருக்க மாதிரி போட்டாலும் தப்பு இல்ல. ஒண்ணா போட்டாலும் ஒரே லைனா இப்படி போட்டாலும் தப்பு இல்லை. சரியா? இப்படி போயிட்டு இந்த பகுதியில மேகாலயாவில் ஷில்லாங் பீடபூமியில மேகாலயாவில மோதி சிறபூஞ்சி பகுதியில அதிக மழையை கொடுத்துட்டு மேற்கு நோக்கி என்ன பண்ணுதுங்க? இது திரும்பி வருது. இது அரபிக்கடல் கிளை. அரபிக்கடல் கிளை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து மழை கொடுத்துக்கிட்டே போகுது. இப்படி போயிட்டு ஆரவள்ளி மலைத்தொடருக்கும் கிழக்கு பகுதியில போயிட்டு இங்க இருந்து வரக்கூடிய வங்காள விரிகுடா கிளை காற்றும் ஆரவள்ளி மலை இந்த அரபிக்கடல் கிளை காற்றும் ஒன்னா இந்த ஆரவள்ளி மலைத்தொடரால தடுக்கப்பட்டு நேரா என்ன பண்ணுதுங்க? வடக்கு நோக்கி இது செல்லுது. சிவாலிக் மலைப்பகுதியில மோதுது. மோதி பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ் இந்த 3 மாநிலங்கள்லயும் நல்ல மழையை இது கொடுக்குது. இதுதான் தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா இதை நீங்களே சொல்லுவீங்க பாருங்க, அப்படியே ரிவர்ஸ்ல வருது. நம்ம இப்ப எங்க எப்படி போட்டோமோ அப்படியே தலைகீழ வடக்கு இருந்து
தெற்கு நோக்கி வருது. கிழக்கு பக்கமா பாருங்க. வடக்கு இருந்து கிழக்கு பக்கமா வருது. இது வடகிழக்கு பருவக்காற்றுன்னு பேரு. இப்படி ஒரு பிரான்ச் வருது. இப்படி ஒரு பிரான்ச் வருது. ஓகேவா? இந்த பகுதியில தான் நமக்கு இந்த மழைக்காலத்துல தான் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக மழை கிடைக்கக்கூடியது. இந்தியாவுக்கு அதிக மழை கிடைக்கக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று. தமிழ்நாட்டுக்கு நம்ம லீவ்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா? மழை காலத்துல. அது இந்த காற்று பாருங்க நேரா நம்ம தமிழகத்துல வந்து மோதுறதால தான் நமக்கு லீவ்லாம் நம்ம டிவிய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எப்ப லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப தமிழ்நாட்டுக்கு அதிக மழை கிடைக்கக்கூடிய பருவக்காற்று காலம் வடகிழக்கு பருவக்காற்று காலம். சரியா? அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். இங்க பாருங்க நான் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், சிக்கிம்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன், இந்த அருணாச்சல பிரதேஷ் பகுதியில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி கோடா போட்டீங்கன்னா அப்படி பாருங்க நேரம் இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி வரும். அதுக்கு மேலதான் நான் போட்டிருக்கேன். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க அதுக்கு லெஜெண்ட் எடுத்து நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னதுங்க மலைக்காடுகள், மவுண்டைன் ஃபாரஸ்ட், மலைக்காடுகள் அப்படின்னு கேட்கும். அடுத்து பாருங்க இன்னொன்னு ஷேர் பண்றேன். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஷேர் பண்ணக்கூடிய ஏரியால அந்த ஆரஞ்சு கலர்ல ஷேர் பண்ணும் போதுல இது வந்து உங்களுக்கு என்ன காடுகள் அங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வறண்ட காடுகள், ட்ரை ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மவுண்டைன் ஃபாரஸ்ட், இது ட்ரை ஃபாரஸ்ட். வறண்ட காடுகள்னா நீங்க இந்த தார் பாலைவனம் பயில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பெருசா குஜராத் வரைக்கும் இது கேப் விடாம போடணும். அடுத்தது இது பாருங்க. இது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேற்கு கடற்கரை சமவெளி பகுதியில் இருக்குது, கிழக்கு கடற்கரை சமவெளியில கொஞ்சம், அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்லயும் இது இந்த காடுகள் நிறைய காணப்படுது. என்ன காடு இது? நீங்களே சொல்லுவீங்க. நல்லா பச்சையா இருக்கிறதால சொல்லுவீங்க. என்னது இது? பசுமை மாறா காடுகள், டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. அடுத்து பாருங்க. இந்த சுந்தரவனம் போட்டோம் பாத்தீங்களா? அந்த இடம், இந்த கிருஷ்ணா ஆறு ஜாயிண்ட் ஆன இடம், இந்த நாகப்பட்டினம் வேதாரண்யம் இந்த இடம், இந்த 3 இடத்துலயும் கருப்பா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடம் என்ன அப்படின்னா மாங்குரோவ் காடுகள். ஓகேவா? இந்த இடத்துல சுந்தரவனமும் இங்க போடலாம். சுந்தரவனம், மாங்குரோவ் காடுகள். ஓகேவா? சரி. மீதி இருக்கக்கூடியது உங்களுக்கு வறண்ட பாலைவன தாவரங்கள். இதுதான் வறண்ட பாலைவன தாவரம். இது 4ல ஒண்ணு அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல நான் ரவுண்ட் போட்டுருக்கேன் இல்லையா? அது மாதிரி நான் மார்க் பண்ண இடம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத பாடத்துல இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு 4 மார்க் குறைஞ்சபட்சம் பப்ளிக்ல நம்ம பார்த்ததை நீங்க நல்லா பார்த்துட்டே 4 அல்லது 5 மார்க் வந்துடும். இப்ப நம்ம ரெட் கலர்ல போட்டிருக்கிறது என்னன்னா உயிர்கோளங்கள், பயோஸ்பியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படி சொல்லலாம். இது உயிர்கோளம். இந்த பகுதி பாத்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் டாட் வைக்கிறனோ அதெல்லாம் வந்து உயிர்கோளங்கள். பாருங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல இந்த இடத்துல இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த கழுத்து பகுதி ஜம்மு காஷ்மீர்ல கழுத்து பகுதியில, இந்த பக்கம் பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ்ல நான் போடுறேன். இது குளிர் பாலைவனம். நிறைய பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்குதானே தெரிய மாட்டுது உங்களுக்கு. சரியா? நிறைய பேர் நல்லா போடுறாங்க. குளிர் பாலைவனம். பாலைவனம் நமக்கு தார் பாலைவனம் மட்டும்தானே இருக்கு. குளிர் பாலைவனம் இருக்கான்னா இருக்குது. நமக்கு அது முழு பாலைவனம் கிடையாது. குளிர் பாலைவனம்னு பேர் வச்சிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஓகேவா? அடுத்தது பாருங்க பன்னா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடிக்கடி கேட்கிற பகுதி பன்னா. மத்திய பிரதேஷ்ல இருக்குது. இங்க இருந்து நேரா இப்படி ஒரு கோடும், இந்த குஜராத் வளைவுல இருந்து இப்படி ஒரு கோடும் போட்டீங்கன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு பன்னா உயிர்கோளம் இருக்கு. உயிர்கோள பெட்டகம் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இது அஸ்ஸாம்ல இந்த பூட்டானுக்கு நேரா கீழே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உயிர்கோள பெட்டகம் அஸ்ஸாம்ல இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க இந்த இடம் பாருங்க நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வட்டமா இருக்கு சேஷாச்சலம் உயிர்கோள பெட்டகம். இந்த 4ல கண்டிப்பா ஒண்ணு வரும். 4 நிறைய இருக்கு. நம்ம அதிமுக்கியத்துவமானதான் நம்ம கொடுத்துருக்கோம். குளிர்பாலைவனம், பன்னா. இதை மீறினா சேஷாச்சலம், மானாஸ். இதை அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துங்க. அடுத்து பாருங்க கிரீன் கலர்ல நான் வட்டம் போடுறேன் பாருங்க. இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா உலக உயிர்கோள மண்டலங்கள். ஓகேவா? யுனெஸ்கோவுடைய கட்டுப்பாடுல இருக்கக்கூடியது. இது உயிர்கோளங்கள்னு பொதுவா சொல்றோம். இது உலக உயிர்கோள மண்டலத்துல இருக்கக்கூடிய பகுதிகள். அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி பாருங்க. இந்த உத்தரகாண்ட் பகுதியில உங்களுக்கு நந்தா தேவி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. நந்தா தேவி இந்த மூலையில போட்ட நந்தா தேவி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு நீலகிரி இருக்கு. இப்படி நீலகிரி தமிழ்நாடு இப்படி வந்துட்டு இந்த இடத்துல இப்படி வளையுது.
இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா நீலகிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டா மேல ஏத்தி போடலாம். இது கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறிடுச்சு. இந்த கர்சர் வைக்கிற இடத்துல போடலாம். நீலகிரி. இது வந்து ஒரு உலக உயிர்க்கோள மண்டலம். அதுக்கப்புறம் பாருங்க. ஒரு டைமு பப்ளிக்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் தப்பு பண்ணியிருந்த ஒரு பிளேஸ். என்னன்னா, அகஸ்திய மலை. அகஸ்திய மலை பார்த்தீங்கன்னா, இந்த வாய் மாரி இருக்கு பார்த்தீங்களா? வைகை ஆறு போடும் பாருங்க. அந்த பகுதிக்கு நேரா உங்களுக்கு இந்த வளைவுக்கு நேராவும், இந்த வாய்க்கு நேராவும் இந்த பகுதியில உங்களுக்கு போடணும். இது அகஸ்திய மலை. அடுத்து எல்லாருக்கும் தெரியும் இந்த வளைவு. நம்ம இப்ப முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? என்னதுங்க? மன்னார் வளைகுடா. தமிழ்நாட்டுல இந்த 3 உயிர்க்கோள மண்டலங்கள் இருக்கு. 3ல ஒண்ணு ஒண்ணு மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால கவனமா போடுங்க. அடுத்து இன்னும் ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க இந்த இடத்துல நிக்கோபார்ல பார்த்தீங்கன்னா, இந்த நுனி பகுதியில தெற்கு பகுதியில இது என்னன்னா பெரிய நிக்கோபார் அப்படின்னு ஒரு உயிர்க்கோள மண்டலம். இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் உலக உயிர்க்கோள மண்டலம். இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் உயிர்க்கோளங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்க்கோளங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. ஏன்னா பப்ளிக்ல கட்டாயம் ஒரு ஒரு பிளேஸ் ஒண்ணு பண்ணா கேக்குறாங்க, இல்ல அகஸ்திய மலை, இல்ல மன்னார் வளைகுடா ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிறாங்க. நீங்க இந்த 6, 7 இந்த எத்தனை இருக்கு? 5, 9 பிளேஸ பார்த்தாவே உங்களுக்கு 1 மார்க் பப்ளிக்ல வந்துரும். சரியா? அவ்வளவு முக்கியமானது. அடுத்தது நம்ம போலாம். அடுத்து என்னன்னா, இந்தியால இருக்கக்கூடிய மண் வகைகள். நிறைய மண் 8 வகையான மண் வகை இருக்கு இந்தியாவுல. அதுல நம்ம ஒரு 4 மட்டும் பார்த்தா போதும். என்ன அப்படின்னா, நமக்கு ஷேர் பண்றோம் பாத்தீங்களா? இந்த ஷேர் பண்ணக்கூடிய என்னன்னு பார்த்தோம்? மலைக்காடுகள்னு பார்த்தோமா? வெரி குட். அதேதான். அந்த மலைக்காடுகள்ங்கிறத எடுத்துட்டு, மலை மண்ணுன்னு போட்டா போதும். ஓகேவா? மலை மண்ணு. மவுண்டைன் சாயில். கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா போட்டா மலைக்காடுகள். கொஞ்சம் மேல இப்படி கம்மியா போட்டா மலை மண்ணு. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. இந்த ராஜஸ்தான் தார் பாலைவனத்துக்கு நேரா நம்ம இப்படி ஷேட் பண்ணா இது என்னன்னா வறண்ட பாலைமண். நம்ம பாலைவன தாவரங்கள் இந்த ஏரியா ஃபுல்லா கொஞ்சம் குஜராத் வரைக்கும் போட்டோம். கொஞ்சத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வறண்ட பாலை மண்ணு. சரியா? அடுத்து பாருங்க. இந்த பகுதி வடக்குல கங்கை சமவெளி பகுதி, அப்புறம் இந்த குஜராத் சமவெளி, இந்த வங்காள சமவெளி, இந்த பிரம்மபுத்திரா சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரையில கொஞ்சம் இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்ன சார் அப்படின்னா வண்டல் மண். ஓகேவா? வண்டல் மண் வந்து உங்களுக்கு நெல் விளைச்சலுக்கு உகந்ததா இருக்கும். அடுத்து பாருங்க மீதி இந்த தக்கான பீடபூமி போடுறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரவுண்டா நீங்க இப்படி போட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன திருத்தம். இந்த இடத்துல கரிசல் மண்ணுன்னு போடணும். பாலை மண்ணு போட்டா மன்னிக்கணும். இந்த இடத்துல என்னதுங்க உங்களுக்கு கரிசல் மண், பிளாக் சாயில். ஓகேவா? இந்த இடம் பாலை மண் கிடையாது. இது வறண்ட பாலை மண். நான் அதை காப்பி பண்ணி டைப் பண்ணும்போது அப்படியே விட்டுட்டேன். இது கரிசல் மண். ஓகேவா? இந்த 4 மண் வகையில அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த கரிசல் மண் கேட்கறாங்க. இல்லைன்னா மலை மண்ணு, இல்ல வறண்ட பாலை மண்ணு, இல்லைன்னா மண்டல் மண். ஓகேவா? இதை நல்லா பாத்துங்க. இதை வச்சே நீங்க என்ன பண்ணலாம்? 5 மார்க் எழுதலாம். மலைமண் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்நோக்கு திட்டங்கள் மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது பல்நோக்கு திட்டங்கள். டேம் ஒன்னும் இல்ல அணைக்கட்டுகள் சொல்லலாம். ஓகேவா? அந்த அணைக்கட்டுகள் இந்தியாவில உலகத்திலே மிக பெரிய அணைக்கட்டு எது சார் அப்படின்னா மகாநதி குறுக்கே ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. இது மகாநதி ஆறு. அது குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடியது இந்த ஒரு அணைக்கட்டு. இதுக்கு பேர் சொல்லுங்க ஹிராகுட் அணை. என்ன அணை? உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அணை, நீளமான அணை எதுங்க? ஹிராகுட் அணை. அடுத்தது உலகத்துல மிக உயரமான ஒரு அணை இங்க இருக்கு பாருங்க. சிந்துவினுடைய கிளை ஆறான ஒரு ஆறு, என்ன ஆறு? சட்லஜ் ஆறு. அந்த சட்லஜ் ஆற்றின் குறுக்கு கட்டப்பட்டுள்ள ஒரு அணை என்ன அணைங்க? உங்களுக்கு பக்ரானங்கல் அணை. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கல் டேம். இது பாத்தீங்கன்னா மிக உலகத்திலே உயரமான புவியீர்ப்பு அணைன்னு சொல்லுவாங்க. இது உலகத்துல மிக நீளமான அணை. இது உலகத்துல உயரமான ஒரு புவியீர்ப்பு அணை. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க இங்க போட்டிருக்கோம் பாருங்க கங்கை ஆறு போட்ட இடத்துல பாருங்க பகிரதி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றின் குறுக்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரு இந்தியாவுல உயரமான ஒரு அணை இருக்கு. என்ன அணை அது? திகிரி அணை. பகிரதி ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டுள்ள ஒரு அணை திகிரி அணை. அது இந்தியாவுல உயரமான அணை. உலகத்துல நீளமான அணை ஹிராகுட் அணை. உலகத்துல உயரமான அணை பக்ரானங்கல் அணை. இந்தியாவுல உயரமான அணை திகிரி அணை. ஓகேவா? பகிரதி ஆற்றுல இருக்கு. அடுத்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஆறுகள். அதுல காவிரி ஆறு. தமிழ்நாடுனவே காவிரி ஆறு.
அந்த ஆற்றின் குறுக்க நம்ம சேலம் மாவட்டத்துல பாருங்க, இந்த பள்ளத்துக்கு நேரா சேலம் மாவட்டத்துல கட்டப்பட்டிருக்கிறது என்னதுங்க மிகப்பெரிய ஒரு அணை, மேட்டூர் அணை. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அணை எதுங்க? மேட்டூர் அணை. அடுத்து பாருங்க, இந்த வாய் பகுதி மாதிரி சொன்ன பாருங்க, வைகை. வைகை ஆற்றின் குறுக்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேரளா பார்டர்ல உங்களுக்கு என்ன கட்டிருக்காங்க அப்படின்னா இடுக்கி அணை. இடுக்கி அணைன்னு சொல்லுவாங்க, இல்ல பெரியார் அணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த அணைகள்ல நிறைய அணைகள் இருக்கு, அணைக்கட்டுகள் இருக்குது. அடிக்கடி கேட்கக்கூடியதுங்கிறதால ஈஸியா உங்களுக்கு இந்த 5 அணைகள் மட்டும் கொடுத்துக்கிறேன். கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு அடிஷனலா இந்த இடத்துல பாருங்க, பீகார் இதை நீங்க மேக்சிமம் நிறைய பேர் போட்டிருப்பீங்க, சிலர் இதை கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். இது இங்க பீகார்ல கோசி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றின் குறுக்க ஒரு அணை கட்டுறாங்க, அது கோசி அணை, கோசி டேம். ஓகேவா? இந்த 6 அணைக்கட்டுகள் வந்து கட்டாயம் ஒண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து பாருங்க, இப்ப நான் கிரீன் கலர்ல ஷேட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த வண்டல் மண் பகுதியெல்லாம் எங்க இருக்குதோ அதை விட கொஞ்சம் சேர்த்து பாருங்க, இந்த ஏரியாலாம் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ஏரியாலாம் உங்களுக்கு என்ன விளையுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் பயிர் வகைன்னா இது என்ன பயிர்? நெல் பயிர். ஓகேவா? நெல் பயிர்கள், நெல் விளையும் பகுதிகள் இதெல்லாம். ஓகேவா? வண்டல் மண் வந்து நெல் விளைச்சலுக்கு உகந்தது. ஓகேவா? அலுவியல் சாயில் சூட்ஸ் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் பேடின்னு சொல்லுவாங்க. அது நெல் விளையும் பகுதிகளை குறிக்குவோம்னா நம்ம இப்படிதான் என்ன பண்ணுங்க, ஷேட் பண்ணி நெல் விளையும் பகுதின்னு குறிக்கணும். அடுத்த பயிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சொல்லுங்க பார்க்கலாம். வட இந்தியாவில பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், நம்ம உத்தரப்பிரதேசல பெரும்பகுதி, மத்திய பிரதேச, இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு என்ன பயிர் இருக்கு அப்படின்னா இதுங்க கோதுமை விளையும் பகுதிகள் இங்க இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடம், இது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பாருங்க, அஸ்ஸாம்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தேயிலை விளையும் பகுதி. அதே மாதிரி இந்த கேரளா பகுதி, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் நான் புள்ளி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த ஏரியா தமிழ்நாட்டுல நீலகிரி பகுதி இன்னும் கொஞ்சம் கீழே இந்த இடத்துல வந்துருக்கணும், மேலே இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேயிலை விளையும் பகுதி, டீ கல்டிவேட்டட் ஏரியா. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன கலர்ல இருக்குது? ஒரு காப்பி கலர் இருக்குது. அப்ப அங்க என்ன விளையுது? காப்பி விளையுது. இந்தியாவிலே அதிகமா காப்பி விளையக்கூடியது தென்னிந்தியா. அதுலயும் குறிப்பா கர்நாடக மாநிலத்துலதான் அதிகமா காஃபி விளையுது. ஓகேவா? அதனாலதான் இந்த கர்நாடக பகுதியில அதிகமா நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம், காஃபி விளையும் பகுதி. அடுத்து இது சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், இந்த பீகார்ல சில பகுதிகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிறைய விளையுதுன்னா சணல் நிறைய விளையுது. சணல் விளையக்கூடியது. மேற்கு வங்காளம்னாவே இப்ப அஸ்ஸாம்னா நமக்கு டீ அப்படி ஞாபகம், தேயிலை ஞாபகம் வருதோ அது மாதிரி மேற்கு வங்காளம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சணல் பகுதி, ஜூட் கல்டிவேட்டட் ஏரியா. கர்நாடகானா காஃபி, அஸ்ஸாம்னா டீ, மேற்கு வங்காளம்னா சணல், ஜூட். ஓகேவா? சரி, இதுல இருந்து ஒண்ணு வந்துடும். அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம இந்த ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மென்பொருள் தொழிலகங்கள். ஓகேவா? மென்பொருள்னா நமக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாஸ் ஒரு 2 இடம் தான் கொடுத்துருக்கிறேன், ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடியது. இங்க பாருங்க, நம்ம சென்னை ஒண்ணு. இந்த சென்னை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்பொருள் தொழில், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. அப்படியே அந்த சென்னைக்கு நேர சென்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க? உங்களுக்கு பெங்களூர் இருக்கு. இது வந்து என்னது? பெங்களூரு மென்பொருள் தொழிலகம், எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த மின்னியல் தலைநகரம் தான் பெங்களூரு. ஓகேவா? இந்த 2ல ஒண்ணு கட்டாயம் கேக்குறாங்க மென்பொருள் தொழிலகத்துல. அடுத்தது பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர்ல ரவுண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வயல்கள். எண்ணெய் வயல்கள் அப்படின்னாவே நம்ம இந்தியாவில எண்ணெய் கிடைக்கக்கூடிய இடம். பூமிக்கு அடியில எண்ணெய் கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த இடம் பாருங்களேன், இந்த பள்ளம் மும்பைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கேப் விட்டீங்கன்னா உங்களுக்கு மும்பை ஹை இருக்கு. கடல்ல இந்தியாவில அதிகமா எண்ணெய் இருப்பு வளம் இருக்கக்கூடிய இடம் இந்த மும்பை ஹை. மும்பை வேற, மும்பை ஹை வேற. மும்பை ஹை போன வருஷம் பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க, இது மும்பை ஹை, எண்ணெய் வயல், பெட்ரோல் அதிகமா கிடைக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த பகுதி வடகிழக்கு பகுதியில அஸ்ஸாம்ல இந்த மேல் அஸ்ஸாம் பகுதியில இந்த இடம் பாருங்க, மேல் அஸ்ஸாம் பகுதியில திக்பாய் அப்படிங்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்குது. இப்ப எண்ணெய் வயல்ல நீங்க 2 ஞாபகம் வச்சுட்டா போதும், இதுல ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து பாருங்க, டார்க் கலர்ல ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு எஃகு கிடைக்கக்கூடிய ஆலைகள், இரும்பு எஃகு உள்ள ஆலைகள் உள்ள இடம். இது என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல மேட்டூர் டேம் போட்டோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து சேலம்.
இந்த சேலத்துல வந்து இரும்பு எஃகு ஆலை இருக்குது. தமிழ்நாட்டுல இரும்பு எஃகு ஆலை இருக்கக்கூடிய இடம் சேலம். அதை அடிக்கடி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல இந்த சிலிக்கா ஏரிக்கு நேரா மேலவும் இந்த திரிபுராவுக்கு நேராவும் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குங்க, ஜாம்ஷெட்பூர் இருக்கு. ஜாம்ஷெட்பூர் இருக்குது. ஜாம்ஷெட்பூர்னு வரும்போது இது இருக்கு, ஜார்க்கண்ட்ல இருக்கு. இந்தியாவில் முதல் இரும்பு எஃகு தொழிலகம் நிறுவப்பட்ட ஒரு இடம் 1907 டாடா இரும்பு எஃகு தொழிலகம் நிறுவப்பட்ட இடம். ஓகேவா? டாடா அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுமா இல்லைங்களா, டிஸ்கோ, அது நிறுவப்பட்ட இடம் இந்த ஜாம்ஷெட்பூர். அடுத்து பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கும் பாருங்க. அது என்னன்னா நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடம். தமிழ்நாட்டுல நிலக்கரி கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த இடம் கடலூர் மாவட்டத்துல நெய்வேலி பகுதியில உங்களுக்கு என்ன கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது. பழுப்பு நிலக்கரி, லிக்னைட் கிடைக்குது. ஓகேவா? உங்களுக்கு ஜாம்ஷெட்பூர்ல நிலக்கரி கிடைக்குது உங்களுக்கு இந்த ஏரியாவில். இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதியில் நல்ல கனிம வளங்களுக்கு புகழ்பெற்ற ஊர்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு பிளேஸ் வந்துடும் எக்ஸாம்ல. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ப்ளூ கலர், டார்க் ப்ளூல நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது துறைமுகங்கள். இந்த துறைமுகங்கள்ல கட்டாயம் உங்களுக்கு ஒண்ணு டெஃபினட்டா ஒண்ணு வந்துடும். அது பாத்தீங்கன்னா நம்ம கிழக்கடற்கரையில இருந்து வருவோம் பாருங்க, முக்கியமான துறைமுகங்களை போடுறோம். இதை சொல்லுங்க பார்க்கலாம். மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் இங்க கல்கத்தா. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த வளைவு முடிஞ்சு இந்த பெருசா ரவுண்டா வருது பாத்தீங்கன்னா, அதுல நடுவுல இருக்கக்கூடிய நம்ம மகாநதி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல போட்டோம் பாருங்க. இந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரதீப். என்னது? பாரதீப் துறைமுகம் ஒடிசாவில் இருக்குது. இதை எப்படி கேட்கலாம்னா, மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு துறைமுகம் குறிக்குன்னா கல்கத்தா, பாரதீப்னு கொடுத்தா போட்டுடலாம். ஒடிசாவில் உள்ள ஒரு துறைமுகத்தை குறிக்கும்னா நம்ம இதை குறிக்கணும். அடுத்து பாருங்க, ஆந்திர பிரதேசல இந்த வளைவு இருக்கு பாருங்க. இந்த வளைவுல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம் இருக்கு. விசாகப்பட்டினம் ஒரு துறைமுகம். வைசாக் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த இடம், அது ஒரு துறைமுகம். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த புலிக்கட்டு ஏரி போட்டோம் பாருங்க, இந்த வளைவு நெத்தி பகுதி மாதிரி இருக்கு பாருங்க, அதுல மேல் நெத்தி பகுதியில போட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணூர் துறைமுகம், எண்ணூர் போர்ட் இருக்கு. அப்படியே அது ஒட்டன மாதிரி பாருங்க, நான் எவ்வளவு ஒட்டி போட்டிருக்கேன் பாருங்க, ரொம்ப கீழே இறங்கிட கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை துறைமுகம். சரியா? அப்ப எண்ணூர் சென்னை கேக்குறேன்னா இவ்வளவுதான், இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க போடணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இந்த வளைவு இருக்கு பாருங்க, வைகைக்கு கீழே அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி இருக்கு. இது தென்னிந்தியாவில தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறைமுகம். அப்ப இது எல்லாம் கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். கல்கத்தா, பாரதீப், விசாகப்பட்டினம், எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மூணும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய துறைமுகங்கள் கேட்டா எண்ணூர், சென்னை, தூத்துக்குடின்னு போட்டா போதும். ஓகேவா? அடுத்து மேற்கு கடற்கரைக்கு போலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், வேம்பநாடு ஏரின்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அதே இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு, கொச்சின் துறைமுகம் இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில கேரளாவில கொச்சியில கப்பல் கட்டும் தளம் ஒண்ணு இருக்குது, அது இந்த துறைமுகம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு இந்த சென்னை இருக்கு பாருங்க, சென்னைக்கு நேராவே இந்த மேற்கு கடற்கரை சமவெளி கேரளாவுக்கு மேல கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா மங்களூர் துறைமுகம் இருக்கு. பெங்களூருங்கிறது வேற, மங்களூருங்கிறது வேற. இப்ப சென்னை இந்த பக்கம் மங்களூர், இது ரெண்டுக்கும் நடுவுல உங்களுக்கு பெங்களூர், இது வந்து என்னதுங்க மங்களூரு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வளைவுக்கு நேரா இந்த சைட்ல இந்த இடத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு கோவா. கோவான்னு கேட்டாலும் அதான், மர்ம கோவான்னு கேட்டாலும் அதான். சரியா? ரைட். அடுத்தது உங்களுக்கு இந்த இடம் பாருங்களேன், மகாராஷ்டிரா மாநிலத்துல கீழே ஒரு பள்ளம், மேல ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க. இந்த மேல இருக்கக்கூடிய பள்ளம் தான் உங்களுக்கு மும்பை. சரியா? இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல போட்டா மும்பை ஹை போட்டிருப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல போட்டிருப்பீங்க. மும்பை ஹை போடும்போது கவனமா போடுங்க. சரி, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ரான் ஆஃப் கட்சி போடும்போது அதுக்கு நேரம் கீழே இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா காண்ட்லா துறைமுகம் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் மறந்தே போயிடுறீங்க. இது அக்கேஷனலா இதை கேட்டுறாங்க, காண்ட்லா போர்ட் இருக்கு. ஓகேவா? சரி, இந்த துறைமுகங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு பப்ளிக் கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாவே கல்கத்தா, சென்னை, மும்பை இதை பாத்துக்கிட்டா துறைமுகமா கேட்டாலும் இதை நம்ம போட்டுடலாம். இல்ல ஏதாவது ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தை குறிக்கவும் அப்படின்னா இது மாதிரி ரவுண்டு போட்டு சென்னை போட்டு பிராக்கெட்ல பன்னாட்டு விமான நிலையம், இல்ல கல்கத்தா போட்டு பன்னாட்டு விமான நிலையம், மும்பை போட்டு பன்னாட்டு விமான நிலையம் போடலாம். அப்ப இதை நம்ம எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, இந்த நம்ம ரிவர் மாதிரி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இது மாதிரி வருது நீர்வழி போக்குவரத்து. நமக்கு 2 நீர்வழி போக்குவரத்து அடிக்கடி கேட்கறாங்க. மும்பையில இருந்து சென்னை வரைக்கும் ஒரு நீர்வழி போக்குவரத்து. அது எப்படி வரும்னா
இப்படி வந்துட்டு இப்படி கடல் வழியா தான் வரணும். கடல் வழியா வந்து பாருங்க இப்படி வருது பாருங்க. மும்பைல இருந்து கோவா, கோவால இருந்து கொச்சின், கொச்சின்ல இருந்து தூத்துக்குடி, இலங்கை இருக்குது. இலங்கைக்கு நேரா நடுவுல இப்படி போகக்கூடாது. இலங்கையை சுத்திக்கிட்டு இப்படி போயிட்டு என்ன பண்ணணும், சென்னையில ஜாயிண்ட் ஆகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து இப்படி தக்கான பீடபூமி வழியா குறுக்க போறாங்க. எதுக்கு தூரமா போயிட்டு அப்படியே பக்கமா அப்படி போட்டு விட்டுருவோம்னு என்ன பண்ணிடுறாங்க, மும்பைல இருந்து சென்னை போடுறாங்க. இது தப்பு. நீர் வழினா நீர்ல தான் வரணும், தரையில போகக்கூடாது. சரிங்களா? அடுத்த ஒரு நீர்வழி பகுதி பாருங்களேன், சென்னையில இருந்து கல்கத்தா வரைக்கும். சென்னையில இருந்து கல்கத்தா பாத்தீங்கன்னா பாருங்க, இதுதான் வந்து உங்களுக்கு நீர்வழி பகுதி. சென்னையில இருந்து விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம் பாரதிபூர் ஜாயின் பண்ணலாம், இல்ல நேரா கல்கத்தா கூட போயிடலாம். ஓகேவா? இந்த 2 நீர்வழி பகுதியில இருந்து ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. கேட்கலாம், போடலாமா? சரி, வெரி குட். அடுத்து பாருங்க, இந்த நான் டாட் வச்சிருக்க இடம்லாம் என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்களேன், நம்ம இது ஒரு சாலை வழி. சாலை வழிக்காக போடும். இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுங்க? NH44 தேசிய நெடுஞ்சாலை. இந்தியாவில் நீளமான நெடுஞ்சாலை NH44 எங்க தொடங்குது அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க, இந்த ஸ்ரீநகர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது. என்ன பண்ணும், சென்னை சாரி ஸ்ரீநகரு, இந்த இடத்துல பஞ்சாப் வழியா வந்து டெல்லி, இந்த இடத்துல நாக்பூர், இங்க பெங்களூரு, இங்க வந்து பாத்தீங்கன்னா சேலம், ஒரு பிரான்ச் கொச்சினுக்கு, இன்னொரு பிரான்ச் இப்படி கன்னியாகுமரிக்கும் போகுது. பாருங்க, அப்ப நடுவுல இது மாதிரி ஜங்ஷன் நம்ம போடணும். ஸ்ரீநகர், டெல்லி, நாக்பூர், பெங்களூர், கன்னியாகுமரி இதை போடணும். போட்டு இது மாதிரி எழுதணும். இது மாதிரி எடுத்து கோடு போட்டு லெஜெண்டரி எடுத்து போட்டு எழுதி NH44 தேசிய நெடுஞ்சாலைன்னு நம்ம எழுதணும். பிராக்கெட்ல ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எழுதணும். சரியா? சோ இது வரைக்கும் புவியியல்ல இந்திய மேப் நம்ம பார்த்துருக்குறோம். சோ இந்த இந்திய மேப்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 8 மார்க்கு ஷூரா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம மார்க் எடுத்துடலாம். சரியா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வரலாறு மேப் நம்ம பார்க்கலாம். சரியா? வரலாறு மேப் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இது அடிக்கடி கேட்கக்கூடியதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த உலக மேப் அடிக்கடி கேட்குறாங்க. இதுல ஈஸியா மார்க் வாங்கலாம் பாருங்களேன். உங்களுக்கு ஈஸியா ஐடியா சொல்ற மாதிரி இந்த இடத்துல மேப் வந்து இது வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, கிழக்கு, மேற்கு. இந்த கிழக்கு பகுதியில இந்த பசிபிக் பெருங்கடல் போடுறீங்களா, இந்த ஏரியாவில் ஒரு மார்க் கேட்டுடுறாங்க. அது என்னென்ன சார் கேட்பாங்கன்னா, அதுலயும் குறிப்பா இந்த ஜப்பான் இருக்கு பாருங்க, அம்புக்குறி வச்சிருக்க பாருங்க, இதுதான் ஜப்பான். மேல போடக்கூடாது, இது ஷாக்லின் ஐலண்டு, இதுதான் ஜப்பானு. இந்த ஜப்பான் இந்த ப்ளூ கலர் நம்ம இது பசிபிக் பெருங்கடல். இந்த ஏரியா இங்க பசிபிக் போட்டாலும் தப்பு, இங்க போட்டாலும் தப்பு. இந்த நடுவுல இந்த ஏரியாவுக்குள்ளேயே போடணும் பசிபிக் பெருங்கடல. அடுத்து பாருங்க, இப்படி அம்புக்குறி போடுறோம் பாருங்க, இந்த அம்புக்குறி போட்ட இடம் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு ஜப்பான். அம்புக்குறி போட்ட இடம் ஜப்பான். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல வளைவு இருக்கு பாருங்க, இப்படி வந்துட்டு இப்படி வளைவு பாருங்க, இந்த வளைவு வளையிற இடம் டோக்கியோ. ஜப்பானுடைய கேபிட்டல் டோக்கியோ இருக்குது. ஓகேவா? அடுத்து டோக்கியோக்கு நேரா இப்படி பாருங்க, இந்த கொரியாவுக்கு நேராவும் இந்த டோக்கியோ நேரா பாத்தீங்கன்னா மேல ஹீரோஷிமா, மேல ஹீரோஷிமா. அடுத்து கீழே ஹீரோஷிமாவுக்கு நேரா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதுங்க, நாகாசாகி. நிறைய பேர் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, அந்த டோக்கியோ இங்கேயும் அங்கேயும் மாத்தி போடுறாங்க. ஜப்பான் ஜப்பான் டோக்கியோ, ஜப்பான் வருது. அடுத்தது டோக்கியோ, டோக்கியோவுக்கு நேரா உங்களுக்கு என்னது ஹீரோஷிமா, ஹீரோஷிமாவுக்கு நேரா நாகாசாகி. சரிங்களா? இந்த 5 பகுதியில உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒண்ணு வந்துருது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை விட்டுட்டா இந்த இடத்துல பாருங்க, ஆஸ்திரேலியா கேட்கறாங்க, நியூசிலாந்து கேட்கறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பாருங்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னா இந்த ஏரியாவும் உங்களுக்கு யூகே யுஎஸ்ஏ அப்படின்னு கேட்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த இடத்துல 2 இடத்துலையும் போடணும். ஓகேவா? அதே கன்னடான்னு கேட்டா இந்த 2க்கு நடுவில் இந்த சென்டர் பார்ட். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கன்னடா. சரியா? அதுக்கப்புறம் இந்த டாட் பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு உடைஞ்ச பகுதி மாதிரி இருக்கு, கொஞ்சம் அப்படியே வளையுது பாருங்க. இந்த வளைஞ்ச பகுதியில உங்களுக்கு என்ன இருக்குன்னா
சான் பிரான்சிஸ்கோன்னு ஒரு பகுதி இருக்கு. என்ன இருக்கு? சான் பிரான்சிஸ்கோ. ஓகேவா? அடுத்தது பசிபிக் பெருங்கடல். அதுவும் இந்த பகுதியில நீங்க போடலாம். அடுத்து பாருங்க. உங்களுக்கு இந்த புள்ளி இந்த ஓரமா என்ன இருக்கு அப்படின்னா இந்த வளைவு இருக்கு பாருங்க. இந்த வளைவுக்கு நேரா இந்த தென் அமெரிக்காவில் பிரேசில், இந்த இடத்துல பிரேசில் இருக்குது. இந்த பிரேசிலுக்கு நேரா அப்படியே போனீங்கன்னா ஒரு கோடு போட்டே போனீங்கன்னா இந்த இடம் ஒரு ரவுண்டு கொஞ்சம் பெருசா அப்படி ரவுண்ட் போட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஹவாய் தீவு இருக்கு. என்ன இருக்கு? ஹவாய் தீவுகள் இருக்குது. அடுத்து இந்த இடம் உங்களுக்கு பிரேசில் இருக்குது. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு ஒரு மார்க் கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியால இருந்து ஒண்ணு கேட்டுருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இன்னும் நம்ம பார்க்கணும்னா ஆஸ்திரேலியா ஒண்ணு, இன்னொன்னு நியூசிலாந்து இது. ஓகேவா? சரி. அடுத்தது பாருங்க, அதோடைய தொடர்ச்சியா நம்ம இங்க பாக்குறோம். தொடர்ச்சியா என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் பகுதி யூரோப்புக்கு போயிடலாம். யூரோப்ல இங்க பாருங்களேன், இந்த ஒரு குதிரை குதிரை குழம்பு மாதிரி லேடிஸ்ல ஹை ஹீல்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஏரியா அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் உங்களுக்கு சாரி, இங்க வந்து ரஷ்யா வந்துருச்சு. ரஷ்யா அது வந்துடுற அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த இடம் ரஷ்யா. ஓகேவா? ரஷ்யா பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற இடம் உங்களுக்கு இந்தியா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துல அம்புக்குறி மாதிரி இருக்கா? இந்த கரடி குட்டி மாதிரி காலை மேல தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடம் நடுவுல கீழே உங்களுக்கு என்ன இருக்கு? துருக்கி இருக்கு. என்ன இருக்கு? துருக்கி இருக்கு. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாருங்க, இது அடுத்த கண்டம் ஆப்பிரிக்க கண்டம். ஆப்பிரிக்கான்னு கேட்டா இது ஈஸியான பகுதி. நிறைய பேர் இங்க போட்டுறீங்க. இது தென் அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா. அடுத்து பாருங்க, இந்த இடம் இந்த புள்ளியா இருக்கு பாருங்க. இந்த துருக்கிக்கு சாரி இந்த இத்தாலிக்கு பக்கத்துல இந்த ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த இடம் அம்புகுறி போடுங்க. இடம் எழுத இடம் இல்லைன்னு நான் அம்புகுறி போட்டிருக்கேன். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ். கிரீஸ் இதுதான் வரும். இது அடிக்கடி கேட்கறாங்க யூரோப்ல, இந்த ஏரியாவில் கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொராக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மொராக்கா. இந்த ஆப்பிரிக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கா, இன்னொன்னு மொராக்கா, இது ரெண்டு தான் எதிர்பார்க்கக்கூடியது. அடுத்து பாருங்க, இதுதான் நான் ஏற்கனவே மார்க் பண்ணது. இது நான் அலைன்மெண்ட் பண்ணல. இது வந்து இட்டாலி. இந்த ஹை ஹீல்ஸ் மாதிரி சொன்னா இல்லையா, அதுதான் உங்களுக்கு இட்டாலி. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதி யூரோப்ல இருக்கக்கூடிய. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல அம்புக்குறி போட்டிருக்குன்னா இப்ப இங்க இருந்து இப்படி வளைஞ்சி போகுது. ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. ஒரு படிக்கட்டு மாதிரி மேல போகுது. முதல் படிக்கட்டு, ரெண்டாவது படிக்கட்டு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஒரு மூக்கு மாதிரி கூரா இருக்கு பாருங்க. அந்த இடம் தான் உங்களுக்கு பிரான்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இடம் வந்து இந்த கட்ட விரல் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஜெர்மனி இருக்கு. அது நேரா கீழே இந்த இடத்துல உங்களுக்கு ஜெர்மனி இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடம் இந்த ரெண்டு தீவு இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு தீவுல பெரிய தீவு என்ன அப்படின்னா இங்கிலாந்து. இந்த இங்கிலாந்து எப்படி கேட்கலாம்? பிரிட்டன்னு சொல்லலாம், இங்கிலாந்துன்னு சொல்லலாம், இல்ல கிரேட் பிரிட்டன்னு சொல்லலாம், இங்கிலாந்துன்னு கேட்கலாம், ஐக்கிய பேரரசுன்னு கேட்கலாம், லண்டன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இதுதான். இந்த கீழ்ப்பகுதியில இருந்து நம்ம போட்டா போதும். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த அம்புக்குறி போட்டிருக்கோம் பாருங்களேன். இந்த பள்ளம் இந்த இங்கிலாந்துக்கு நேரா இந்த மூலையில ஒரு பள்ளம் இருக்கா? இந்த பள்ளம் என்னன்னா பள்ளம் பெல்ஜியம். பள்ளம் பெல்ஜியம். ஓகேவா? கடலை விட ஆழமான அந்த ரொம்ப தரை தாழ்வான ஒரு பகுதி அது பெல்ஜியம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடம் என்ன அப்படின்னா உங்களுக்கு போலந்து இருக்கு. அந்த போலந்து அதுக்கு நேரா கீழே ஆஸ்திரியா ஹங்கேரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அம்புக்குறி போடுறோம் பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு போஸ்னியா இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? போஸ்னியா இருக்கு. இந்த இத்தாலிக்கு நேரா பக்கத்துல ஒரு கோடு மாதிரி கரை இருக்கு. அந்த கோட்டு ஓரமாவே உங்களுக்கு போஸ்னியா இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு செர்பியா இருக்கு. நம்ம டார்டனல் ஸ்ட்ரைட் இருக்கு. இந்த பிளாக் சீக்கு போற வழி டார்டனல் ஸ்ட்ரைட். இந்த இடத்துல ருமேனியா. பல்கேரியா கீழே, மேல ருமேனியா இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, கீழே வந்து இருக்கக்கூடியது இந்த இடம் உங்களுக்கு என்னதுங்க? பல்கேரியாவும், மேல இருக்கக்கூடிய இடம் இந்த ஏரியா வட்டம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ருமேனியா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நடுவுல சென்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னா
செர்பியா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாவில இருந்தே பல்கேரியா, பல்கேரியா, ருமேனியா, செர்பியா, போஸ்னியா, இந்த இடம் எதுங்க? கிரீஸ். இந்த 5 பகுதியில இருந்தே உங்களுக்கு துருக்கியோட சேர்த்தா 5 பகுதியில இருந்தே உங்களுக்கு 1 மார்க் வந்துருது. சரியா? கவனமா பாருங்க. அதே மாரி இந்த ஏரியால வந்து 1 மார்க். இந்த பகுதியில 1, இந்த மேற்கு பகுதியில 1, இந்த பகுதியில 1 3, இங்க 1 4, இந்த ஏரியால 1 5. இந்த இடம் நம்ம போலந்து இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? போலந்து. அடுத்து பாருங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹங்கேரி, ஆஸ்திரியா, ஹங்கேரின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஏன்னா ஒரு பரந்த ஒரு நிலப்பரப்பு இந்த ஆஸ்திரியா, ஹங்கேரி அது. அடுத்து பாருங்க. இந்த ஜெர்மனி போட்ட மாதிரி நேரா மேல கட்ட விரல் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? டென்மார்க். ஓகேவா? டென்மார்க். அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மேல இருந்து ஒரு அனகொண்டா வந்து வாயை திறந்துகிட்டு இருக்கிற மாதிரி இந்த டென்மார்க்கை சாப்பிடுற மாதிரி இருக்கு பாருங்க. அதுல மேல இப்படி போட்டு நேரா அப்படி குறுக்க போட்டுனா மேல இருக்கக்கூடிய பகுதி நார்வே. மேல நார்வே. அதுக்கு நேரா இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இந்த வளைஞ்ச ஒரு பகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெதர்லாந்து. பெல்ஜியம் நம்ம இந்த பள்ளத்துல போட்டோமா அதுக்கு நேரா இந்த டென்மார்க் பக்கத்துல ஒரு மேடு இருக்கா அது வந்து உங்களுக்கு என்னது? நெதர்லாந்து. நெதர்லாந்துன்னு கேட்கலாம், இல்ல ஹோலந்துன்னு கேட்கலாம், ஹாலந்துன்னு கேட்கலாம். எது கேட்டாலும் ஒண்ணுதான். அடுத்து பாருங்க. இந்த இடம் இந்த வளைஞ்சிருக்கு பாருங்க. இதுக்கு நேரா ஒரு கோடு, இதுக்கு நேரா ஒரு கோடு. ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? ரஷ்யாவுடைய கேபிட்டல் மாஸ்கோ இருக்கு. ரஷ்யாவுடைய கேபிட்டல் மாஸ்கோ இருக்கு. ஓகேவா? அந்த முதல் 2 மேப்ல விடுபட்ட பகுதியில நம்ம இதுல போட்டிருக்கோம். ஓகேவா? இப்ப வேர்ல்டு மேப் முடிஞ்சிருச்சு. அதை நம்ம சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுல உங்களுக்கு 5 மார்க் நீங்க வாங்கிடலாம். இல்ல வரலாறுல வந்து வேர்ல்டு மேப் கேட்கல, இந்தியா மேப் தான் கேட்கறாங்கன்னா நீங்க இந்தியா மேப்பை இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுல பெருங்கழகம் நடைபெற்ற மையங்கள். பெருங்கழகம் இந்த கிரேட் ரிவால்ட் சென்டர்ஸ் பிளேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு நமக்கு என்ன கொடுத்துக்கிறோம்? டெல்லி. இந்த பள்ளம் பாருங்க. இதுக்கு இந்த பள்ளத்துக்கு நேரா ஒரு கோடு, இந்த பள்ளத்துக்கு நேரா ஒரு கோடு போட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு டெல்லி இருக்கு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு நேரா கொஞ்சம் லைட்டா மேல வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில என்ன இருக்கு உங்களுக்கு? வடகிழக்கு பகுதியில மீரட் இருக்கு. ஓகேவா? மீரட். அப்புறம் அதுக்கு நேரா மேல பாத்தீங்கன்னா அந்த டெல்லி வர இடத்துலயே இந்த மூக்கு மாதிரி இருக்கு. அதுக்கு நேரா வர இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா அம்பாலா இருக்கு. ஓகேவா? இப்ப டெல்லி இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். டெல்லி, மீரட், அம்பாலா. அடுத்து பாருங்க. இந்த மீரட்டுக்கு நேரா கீழே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆக்ரா இருக்கு. மீரட்டுக்கு நேரா கீழே ஆக்ரா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க. இந்த மூலையில இந்த டெல்லிக்கு நேராவே இந்த மூலையில என்ன இருக்குன்னா உங்களுக்கு பரேலி இருக்கு. என்ன இருக்கு? பரேலி. சரியா? நம்ம அப்படியே கும்பலா ஒன்னா பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பாருங்க. இந்த மீரட்டுக்கு நேரா இந்த ஆக்ராவுக்கு நேராவும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா குவாலியர் இருக்கு. என்ன இருக்கு? குவாலியர். இன்னும் கூட லெஃப்ட்ல கூட போடலாம். சரியா? குவாலியர். அதே மாதிரி இந்த இந்த கழுத்து பகுதி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் அதுக்கு நேரா ஒரு கோடு நேரா இப்படி போட்டுட்டே வந்தீங்கன்னா இப்படியும் இந்த இடத்துல குஜராத்துக்கு நேரா இப்படி ஒரு ஜாயின் பண்ண இடத்துல உங்களுக்கு ஜான்சி இருக்கு. கொஞ்சம் பக்கம் தள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னா வருது. ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேபாளத்தை நம்ம நினைவுல வச்சுக்கணும். பரேலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த இதுக்கும் இதை பாதியா பிரிச்சு இந்த நேபாளத்தினுடைய அடிப்பகுதியை பாதியா பிரிச்சா இது ஒரு பாதி, இது ஒரு மீதி பாதி. இந்த பாதியை மீதி 2ஆ பிரிச்சீங்கன்னா இந்த பாதிக்கு நேர கீழே வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு லக்னோ இருக்கு. இது பெருங்கழகம் நடைபெற்ற இடம். அப்புறம் கொஞ்சம் கிராஸ் ஆயிட்டு பரேலிக்கு நேர கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? கான்பூர் இருக்கு. அதுக்கு நேரம் உங்களுக்கு கான்பூர் இருக்கு. அப்புறம் பாருங்க. இந்த மேடா இருக்கக்கூடிய பகுதி நேரம் கொஞ்சம் தள்ளி இதுக்கு நேரா கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு அலகாபாத் இருக்கு. சரியா? அலகாபாத் பெரும் புரட்சி நடைபெற்ற பகுதிகள் இது. அப்புறம் இந்த மேட்டு பகுதிக்கு நேரா இது பாருங்க. இந்த வளைவு பகுதி. இந்த வளைவு பகுதி நேரா இப்படி சென்டர் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல பனாரஸ் இருக்கு. நிறைய பேர் அலகாபாத் போற இடம் இந்த இடம் போறீங்க. இந்த இடம் பனாரஸ். அலகாபாத்ங்கிறது இதுக்கு நேரா வரும். இந்த இடத்துல வரும். சரியா? அடுத்தது இந்த பகுதி பாருங்களேன். இந்த பள்ளத்துக்கு நேரம் மேலவும் இது மிசோராமு, இது திரிபுரா. இந்த திரிபுராவுடைய அடிப்பகுதிக்கு நேரா இந்த கொல்கத்தாவுக்கு நேரம் மேல உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாரக்பூர் இருக்குது. ஓகேவா?
பெருங்கழகம் முதல்ல நடைபெற்ற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடங்கிய இடம் காரக்பூர். மங்கள் பாண்டே நமக்கு தெரியுமா, அந்த இடம் இது. அடுத்தது பாருங்க கல்கத்தா. இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் 1900 1947 வரைக்கும் நடைபெற்ற இடங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த வளைவு ஜம்மு காஷ்மீருக்கு கீழே ஒரு பெரிய ஒரு வளைவு இருக்கு பாருங்க. அந்த வளைவுல ஒரு புள்ளி மாதிரி இருக்கு. அந்த புள்ளியில அந்த புள்ளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக், ஜாலியன் வாலாபாக், அமிர்தசரஸ். ஓகேவா? அமிர்தசரஸ் அப்படின்னு அந்த இடத்துல போடலாம். அடுத்தது பாருங்க, அந்த அமிர்தசரஸுக்கு நேரா கொஞ்சம் மேற்கு பக்கமா தள்ளி பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகூர் இருக்கு. இது கூட அக்கேஷனா கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த இடம் கவனமா போடுங்க. இந்த வளைவு மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் பக்கமா போட்டீங்கன்னா இது உங்களுக்கு என்னன்னா கோரக்பூர். ஓகேவா? கோரக்பூர் சௌரி சௌரா சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த மாவட்டம் இது. உத்தரப்பிரதேசல கோரக்பூர் மாவட்டம் இது. அந்த கோரக்பூர் மாவட்டத்துல தான் இந்த இடம் சௌரி சௌரா. சௌரி சௌராங்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு 1922. உத்தரப்பிரதேசல கோரக்பூர் மாவட்டத்துல சௌரி சௌராங்கிற கிராமத்துல தான் உங்களுக்கு அந்த சம்பவம் 1922 நடைபெற்றது. 22 காவலர்களை கொளுத்தினாங்க. அடுத்தது பாருங்க, இந்த பகுதியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, உங்களுக்கு சம்பரான் இருக்கு. சம்பரான் அறப்போராட்டம், காந்திஜியினுடைய முதல் அறப்போராட்டம் நடந்த ஒரு இடம் எதுங்க, சம்பரான் அறப்போராட்டம். ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கக்கூடிய இளைஞன் தான் அவரை அழைச்சிட்டு போனோம். ஸோ அந்த இடம் பீகார்ல இருக்கு. இது வரைக்கும் இந்த பார்டர் வரைக்கும் உங்களுக்கு என்னதுங்க, பீகார் இருக்கு. பீகார்ல சம்பரான் இருக்கு. அடுத்து பீகார்ல இதுக்கு நேர பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பாட்னா, பீகாருடைய தலைநகரம் பாட்னா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடம் அஸ்ஸாம், இந்த சென்ட்ரல் பார்ட் இது உங்களுக்கு என்ன இருக்கு, அஸ்ஸாம் இது. அடுத்தது இந்த இடம் கவனமா பாருங்க, கொஞ்சம் கலர் ப்ளூவா இருக்கு. அம்புக்குறி வைக்கிறது கவனமா பாருங்க. இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல இது பாத்தீங்கன்னா பாருங்க, இதை பாத்தீங்கன்னா ஒரு கோழி மாதிரியே தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லா. இந்த பக்கம் இது உடம்பு, வாலு, காலு, ஒரு கால் தூக்கிட்டு நிக்குது, இது வயிறு பகுதி, இது கொண்டை பகுதி. இது இந்தியாவின் கோழி கொண்டைன்னு சொல்லுவாங்க இந்த சிக்கிம் பகுதி, டோகோலாம். இது வாய் மூக்கு பகுதி. ஓகேவா? அப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா ஒரு கோழி மாதிரி தெரியும். அந்த ஒரு கோழி காலை அடியில ஒரு காலை ஊனிட்டு இருக்கு, இன்னொரு காலை தூக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அடியில ஊனிட்டு இருக்கிற கால் மாதிரி இருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல, அதாவது பங்களாதேஷ் நாட்டுல இங்க ஒரு பிளேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா சிட்டகாங். அது என்னது, சிட்டகாங். இது மிக முக்கியமான ஒரு பகுதி, சிட்டகாங் வெடி விபத்து. அடுத்து பாருங்க வங்காளம். வங்காளம்னா இந்த ஏரியா மேற்கு வங்காளம், இது வங்காளம். பொதுவா இந்த ஏரியா உங்களுக்கு வங்காளம்னு இப்படி போட்டுடலாம். மேற்கு வங்காளம்னு கேட்டா நீங்க இந்த ஏரியால மட்டும்தான் போடணும். கிழக்கு வங்காளம்னு கேட்டா இப்படி, வங்காளம்னு கேட்டா நீங்க நேரம் இப்படி போட்டலாம். இந்த புள்ளி வச்சதான் நம்ம இது இருக்கக்கூடியது கல்கத்தா. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க இந்த இடம் ஒடிசா. ஓகேவா? நம்ம சிலிக்கா லேக்லாம் போட பாருங்க, அந்த இடம் ஒடிசா. அதுக்கப்புறம் இது நமக்கு தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம், மதராஸ். அது மதராசப்பட்டினம், சென்னைன்னு இருக்கா இல்லையா, அது மதராஸ் சென்னை. அதுக்கப்புறம் பாருங்க இந்த மூக்கு பகுதி, இந்த நுனி மூக்கு பகுதி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மூக்கு பகுதி உங்களுக்கு என்னது, வேதாரணி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு ஒரு பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு உருவமா நினைச்சீங்கன்னா, நெத்தி மதராஸ் சென்னை, அந்த மூக்கு என்னது வேதாரண்யம், இந்த வாய் வைகை, அந்த வாய்க்கு கீழ்ப்பகுதி இந்த இடம் தூத்துக்குடி, இந்த சின்ன பகுதி கன்னியாகுமரி, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேசிய இயக்கம் நடைபெற்ற இடம். அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த இடம் இந்த இடம் புள்ளி வச்சிடும் பாருங்க. இந்த காம்பே வளைகுடாவுக்கு நேரம் மேலவும் கட்சி வளைகுடாவுக்கு நேரம் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா சபர்மதி ஆசிரமம் இருக்குது. என்ன ஆசிரமம் இருக்குது, சபர்மதி ஆசிரமம். குஜராத்ல அகமதாபாத்ல சபர்மதி ஆசிரமம். காந்தியடிகள் வந்து தண்டி யாத்திரைய தொடங்கிய ஒரு இடம் சபர்மதி ஆசிரமம். அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கு கீழே இந்த வளைவுலே என்ன இருக்கு அப்படின்னா கேத்தா, கேத்தா சத்தியாகிரகம் நம்ம பார்த்திருப்போம். காந்தியுடைய கேத்தா சத்தியாகிரகம் அது இந்த வளைவுல இருக்கு, இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல. அதுக்கு கீழே பாருங்க இது என்ன அப்படின்னா பர்தோலி, இதுவும் பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெறும். இது எல்லாமே காந்தியுடைய தொடர்புடைய ஒரு இடங்கள். அதுக்கப்புறம் இந்த வளைவு பாருங்க, இந்த வளைவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, தண்டி. ஓகேவா? இது தண்டி. அப்ப குஜராத்ல
சபர்மதி ஆசிரமத்துல தொடங்கி அவருடைய தண்டி யாத்திரை இது வரைக்கும் வந்துச்சு. ஓகேவா? இதுதான் அவருடைய தண்டி யாத்திரைன்னு நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு என்ன அப்படின்னா பம்பாய். இது பாத்தீங்கன்னா இந்த கோட்ல வரணும், கொஞ்சம் உள்ள தள்ளிடுச்சு. ஓகேவா? இது பம்பாய். அப்புறம் பாருங்க, கொஞ்சம் கேப் விட்டுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பூனா. ஓகேவா? பூனா இருக்கு. அதுக்கப்புறம் பூனாவுக்கு நேரா கீழே சத்தாரா. இந்த இடத்துல கோவா இருக்கு. இந்த அப்படி எப்படி ஞாபகம் நிறைய பேர் இந்த இடத்துல போடுறாங்க. இந்த அம்புக்குறி வைக்கிற பாருங்க, இந்த இடத்துல போடுறாங்க சத்தாரா. அது தப்பு. இங்க வந்து போடக்கூடாது. மேல மகாராஷ்டிரா மாநிலத்திலயும் இப்படி போடுறோம். சரியா? சரி. அடுத்து காஷ்மீர். எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீர் பகுதி. அதுக்கப்புறம் பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது பாருங்க, இந்த கல்கத்தா வளைவு பாருங்க. இதுக்கு நேரா இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா நடுவுல இந்த கோட்டை வரைஞ்சி நடுவுல ஒரு ரவுண்ட் போட்டீங்கன்னா அதுதான் நாக்பூர். ஓகேவா? அதுல இருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி லெஃப்ட் சைடு கிராஸ் பண்ணீங்கன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வார்தா. ஓகேவா? காந்திஜியுடைய தொடர்புடைய ஒரு இடம் வார்தா. காமராஜர் அங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. சரியா? வார்தா. சரி. மாணவ செல்வங்களே, ஸோ இதுவரைக்கும் நம்ம புவியியல் 10ஆம் வகுப்பு புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய வரைபடம், அப்புறம் வரலாறு பகுதியில இருக்கக்கூடிய உலக வரைபடம், இந்திய வரைபடங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்ப நம்ம இந்த நடத்தின இந்த பகுதிகளை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு வரலாறுல 5 மார்க்கும், புவியியல்ல 8 மார்க்கும், 8 5 13 மார்க்கு கட்டாயம். குறைஞ்சபட்சம் ஒரு 13, 14 அதாவது 10 to 12, 13ஆவது வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்ப நடத்தின பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னதுங்க, இவ்வளவு இந்த பிளேஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். இத நீங்க திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, போடுங்க, பாருங்க. நீங்க பார்த்தா மட்டும் பத்தாது. மேப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மேப்ல போட்டு போட்டு பார்த்து, இதுல நம்ம இத வச்சுக்கிட்டே நீங்க போட்டு போட்டு நீங்க வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கட்டாயம் நீங்க 13க்கு 13 வாங்க முடியும். ஸோ எல்லாரும் நிறைய மார்க் நம்ம சமூக அறிவியல்ல வாங்கி நம்ம மாவட்டத்தினுடைய சமூக அறிவியல் பாடத்தினுடைய தேர்ச்சி விகிதத்தை நீங்க என்ன பண்ணணும்? உயர்த்தணும். எல்லாரும் நிறைய சோசியல்ல சென்டம் வாங்கணும். எல்லாருமே ஒரு ஆவரேஜ்ன்னு இருக்கக்கூடாது. எல்லாருமே 90க்கு மேல வாங்கணும். அதுக்கு இந்த வரைபட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பயன்படுத்திங்க. அனைவருக்கும் நன்றி.